Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. Non-modal and competitive exams vertical All India Civil Services Coaching Center இணைஞ்சி UPSC Prelims 2026காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு விஷன் 1000 விஷன் 100 2.0ன்ற இனிஷியேட்டிவை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா எவ்ரி வீக் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்டோட அலைன் ஆகக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை எடுத்து வீடியோ சீரீஸ் மூலிமா கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த சீரீஸோடைய கண்டினியூவேஷனாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்விரான்மெண்ட்டோடைய செகண்ட் பார்ட். ஓகேவா? ஸோ ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் என்விரான்மெண்ட்டில். செகண்ட் பார்ட், அதுவும் எஸ்பெஷலி பொல்யூஷன்ஸ், டீக்ரடேஷன்ஸு, தென் இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸு, தென் இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ், இந்தியன் லாஸ், இது எல்லாமே சேர்த்து இந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எதுனா க்ரீன்ஹவுஸ் கேஸஸ், ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ் அண்ட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் அடிப்படையான விஷயங்கள். இந்த பொல்யூட்டன்ஸ், க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் அண்ட் ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன ஃபார்மில் இருக்குது, எப்படி இருக்குதுன்றதனுடைய அடிப்படை நாலேஜ் நமக்கு தெரிஞ்சாதான் அதனோட சோர்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சோர்ஸஸில் இருந்து அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸை நம்ம என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணலாம். தென் வந்து குளோபல் லெவல்லையோ அல்லது இந்தியா லெவல்லையோ வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுக்கலான்றது தான் இந்த என்டையர் போர்ஷன்ஸோடைய கோர் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தோம்னா க்ரீன்ஹவுஸ் கேஸஸ், ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான பொல்யூட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பொல்யூட்டன்ஸை மட்டும் நம்ம ஒரு 2 வீடியோஸில் நம்ம எலாபரேட்டாக கவர் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எல்லாமே பொல்யூட்டன்ஸ் அண்டு கேஸஸ் சென்ட்ரிக்காக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இதனுடைய சோர்ஸஸாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி சைடில் இருந்து நம்ம பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனாக என்ன, அதனால் ஏற்படக்கூடிய டிகிரடேஷனாக என்ன, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் அண்டு ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ். எதெல்லாம் க்ரீன்ஹவுஸ் கேஸஸ்ஸு, தென் அந்த க்ரீன்ஹவுஸ் கேஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கம்பேரிசன்ஸ் என்னென்ன, ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ் எது இது சில இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இட் கேன் ஆக்ட் அஸ் போத் க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்சஸ். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷின்ஸை ஒரு ப்ரஷ்அப் பண்ணிவிடுவோம். ஸோ கொஷின்ஸை இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதுன்றத ஒரு ஓவராலாக பார்த்துட்டு தென் கண்டென்ட்டை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ 2012 கேட்ட இந்த கொஷின் பாருங்கள். கிட்டத்தட்ட இதே கான்டெக்ஸ்ட்டை நம்ம ஜாகிரஃபிலையும் பார்த்துருக்கோம். அங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியரை வார்ம் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸாக ஹீட் பட்ஜெட்டுக்குள்ளார நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பர்டிகுலர் எலிமெண்ட் சென்ட்ரிக், அதாவது கார்பன் டை ஆக்சைடு சென்ட்ரிக்காக பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். த இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் தி ஏர் is slowly rising the temperature of the atmosphere because it absorbs. இங்கே கார்பன் டை ஆக்சைடு சென்ட்ரிக்ல இருந்து பார்க்க போகிறோம். எதனால் அது டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் இன்க்ரீஸ் பண்ணுது? வாட்டர் வேப்பர்னாலையா, அல்ட்ரா வயலட் பார்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுறதுனாலையா, ஆல் சோலார் ரேடியேஷனை இன்ஃப்ராரெட் பார்ட்டான்றதை கேட்டிருக்காங்க. தென் அதே 2011 அதே கான்டெக்ஸ்ட்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன் தி ரீசன்ட் பாஸ்ட் have caused the increased concentration of carbon dioxide in the atmosphere, but a lot of it does not remain in the lower atmosphere because of contributing factor of கார்பன் டை ஆக்சைடு வித் ரெஸ்பெக்ட் டு வார்மிங் என்னன்றது ஒரு நாலேஜ், அதனோட ப்ரெசன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோவர் அட்மாஸ்பியர் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியரை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. லோவர் அட்மாஸ்பியரில் இல்லை, அதுக்கு என்ன ரீசன்? அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போகிறதா, அல்லது ஃபோட்டோசிந்தசிஸ் பை ஃபைட்டோபிளாங்டான்ஸா, இல்லது போலார் ஐஸ் கேப்ஸில் ட்ராப் பண்ணுறதா, இப்படின்னு ரீசன்ஸ் ஃபார் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கேட்டிருக்காங்க. தென் ஐஏஎஸ் எக்ஸாம் 2024 கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் தி கார்பன் டை ஆக்சைடு? Carbon dioxide is given off when dead organisms and other organic materials decomposition நடக்க போகும்போது கார்பன் டை ஆக்சைடு வருமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. Well, volcanoes erupt, they give off carbon dioxide. Ocean water releases dissolved carbon dioxide. A good amount of carbon in the atmosphere is present in the form of methane gas. இதில் எது வந்து நாட் கரெக்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக கார்பன் டை ஆக்சைடு சென்ட்ரிக்காக, அதனோட சோர்ஸு, அதனுடைய ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வார்மிங் அப் ஆஃப் என்விரான்மெண்ட்டு, அதனோட ப்ரெசன்ஸ் இன் அவர் அட்மாஸ்பியர், இந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதே இன்க்ரீசிங் தி டெம்பரேச்சர் ஆஃப் அவர் அட்மாஸ்பியருக்கு காரணமாக இருக்கக்கூடிய அதர் காம்பனன்ட்ஸையும் கேள்வியாக வந்திருக்கு பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் விச் கேன் பி ஃபவுண்ட் இன் தி ஆம்பியன்ட் அட்மாஸ்பியர். விச் ஆஃப் தி அபவ் கான்ட்ரிபியூட் டு தி வார்மிங் அப் ஆஃப் தி அட்மாஸ்பியர்? அகைன் வார்மிங் அப் ஆஃப் தி அட்மாஸ்பியர்.
சூட் அல்லது பிளாக் கார்பன்னு சொல்லுவாங்க, சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட், வாட்டர் வேப்பர். இதில் எதெல்லாம் வார்மிங் அப் ஆஃப் தி அட்மாஸ்பியருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தென் அதே சிஏபிஎஃப் 2021 இதை ஓப்பனடா இந்த வார்மிங் அப் ஆஃப் தி அட்மாஸ்பியரை பண்ணக்கூடிய கேஸஸ் தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். இதில் எந்த கேஸஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஃப்ளூரினேட்டட் கேஸஸ். ஓகேவா? தென் methane is an important greenhouse gas. அது இங்கே சொல்லிட்டாங்க. Are sources of methane a major important greenhouse gas. எதெல்லாம் ரைஸ் ஃபீல்ட்ஸ், கோல் மைனிங், டொமஸ்டிக் அனிமல்ஸ், வெட்லாண்ட்ஸ், இது நாலுல எதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. தென் இந்த கொஸ்டின் பாருங்க. டியூ டு தேர் எக்ஸ்டென்சிவ் ரைஸ் கல்டிவேஷன் some regions may be contributing to global warming. Again global warming. To what possible reason or reason is this attributable? என்ன பாசிபிள் ரீசன்ஸ்னால இந்த ரைஸ் கல்டிவேஷன் குளோபல் வார்மிங்க்கு ரீசனபிள் ஃபேக்டராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அனரோபிக் கண்டிஷன்ஸ் அசோசியேட்டட் வித் ரைஸ் கல்டிவேஷன் காசஸ் தி எமிஷன் ஆஃப் மீத்தேனா. when nitrogen based fertilizers are used, nitrous oxide is emitted from the cultivated soil. இது ரெண்டுமே ரீசன் இருக்கா இல்லையான்றதை கேட்டிருக்காங்க. அகெயின் குளோபல் வார்மிங்கோட சம்மந்தப்பட்டது. அதே கான்டெக்ட்ல திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்க. 2022 among the following crops which one is the most important anthropogenic source of both methane and nitrous oxide? இங்க மீத்தேனோட சோர்ஸஸையும் நைட்ரஸ் ஆக்சைடையும் வச்சு கேட்டிருக்காங்க. அது ரெண்டையுமே எந்த கிராப்போட ரிலேட் ஆனதுன்றதை திரும்ப அதே கான்டெக்ட்ல கேள்வி வந்திருக்கு. தென் 2019 கேட்ட இப்போ மீத்தேன்லேயே ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா மீத்தேன் ஹைட்ரேட்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் தி டெபாசிட்ஸ் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட். அகெயின் பாருங்க குளோபல் வார்மிங் கான்டெக்ட்ல குளோபல் வார்மிங் மை ட்ரிகர் தி ரிலீஸ் ஆஃப் மீத்தேன் கேஸ் ஃப்ரம் தீஸ் டெபாசிட்ஸ். Large deposits of methane hydrate are found in Antarctic tundra under the sea floor. Methane in atmosphere oxidizes to carbon dioxide after a decade or two. அதாவது significant amount of carbon is present in the form of methane ன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க methane in the atmosphere is oxidized to carbon dioxide அப்படின்ற ரெண்டு மீத்தேனுக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய லிங்கேஜஸையும் யூபிஎஸ்சி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதே கொஸ்டின் பாருங்க. which of the above are released into the atmosphere due to the burning of crop and biomass residue? இதெல்லாம் burn பண்ண போகும்போது கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் ரிலீஸ் பண்ணப்படும்? கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா? தென் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸாக இப்போ இருக்கிறது எதுன்னு கேட்டோம்னா ஹைட்ரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். ஓகேவா? ஸோ HFCs சொல்லுவாங்க. அதனோட சோர்ஸஸை கேட்டிருக்காங்க. எந்தெந்த பர்டிகுலரான காம்பனன்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகும்போது அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக ஹைட்ரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏரோசால்ஸ், ஃபோமேஜன்ஸ், ஃபயர் ரிட்டார்டன்ஸ் அண்ட் லூப்ரிகன்ஸ். ஹவு மெனி ஆஃப் தி அபவுன்றதை கேட்டிருக்காங்க. தென் CFC chlorofluorocarbon, methane, nitrous oxide, water vapor. இதை வச்சுட்டு which greenhouse gas has the maximum average residence time in the atmosphere? CFCன்றது நமக்கு பர்டிகுலராக தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா CSC is a known ozone depleting substance, but CFC is also a greenhouse gas. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது அட்மாஸ்பியரில் ரொம்ப நாள் தங்கி இருக்கும், மேக்ஸிமம் ஆவரேஜ் ரெசிடென்ஸ் இன் தி அட்மாஸ்பியர்ன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் தேர் லைஃப் டைம் இன் தி அட்மாஸ்பியரும் ஒரு முக்கியமான கான்டெக்ஸ்ட்டை யூபிஎஸ்சி செக் பண்ணுறாங்க. இப்போ அதே கொஸ்டின் எலாபரேட்டட் ஃபார்மில் ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸ் கான்டெக்ட்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமில் CFCs remain inert in the troposphere but slowly diffuse into the stratosphere. CFCs in the upper atmosphere are subjected to UV radiations. Carbon dioxide உடைய absence in lower atmosphere கேட்டிருக்காங்க. இங்கே வந்து CFC உடைய presence in upper atmosphere கேட்டிருக்காங்க. CFCs in the upper atmosphere are subjected to UV radiations generating free radical chlorine that immediately reacts with O3 அல்லது ozone to form a radical called chlorine monoxide. Each chlorine oxide can initiate a series of chemical reactions leading to the destruction of ozone layer. அப்போ CFC அது in what form it is depleting the ozone layer அப்படின்றத 3 ஸ்டேட்மெண்ட்ல எலாபரேட்டிவாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் 2012 யூபிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதே CFCs known as the ozone depleting substances is used. ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸ் எதனுடைய ப்ரொடக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தாங்களா? அதே கான்டெக்ட்ஸில் கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃபோம்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோடைய கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸாக, ஏரோசால் கேன்ஸ், இதில் எதுலலாம் CFCs வந்து இருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென்
2011ல கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. ஓசோன் டெப்ளீஷனுக்கு சிஎஃப்சி காரணமாக இருக்கிறத தாண்டி the formation of ozone hole in the Antarctic region has a cause of concern. What could be the reason for this formation? Ozone hole உடைய எக்ஸ்பிளிசிட் ப்ரெசன்ஸை வந்து நம்ம எங்கே பார்த்தோம்னா அண்டார்டிக் ரீஜன்ஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கான காரணம் என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ப்ராமினன்ட் ட்ரோபோஸ்பெரிக் டர்புலன்ஸ் அண்ட் இன்ஃப்ளோ ஆஃப் சிஎஃப்சியா, ப்ராமினன்ட் போலார் ஃப்ராண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸா, polar front and stratospheric clouds and inflow of methane and fluorocarbons, increased temperature of polar region due to global warming. Specifically Antarctic regions la ozone hole form ஆகிறதுக்கான மைக்ரோ ரீசன்ஸை கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் திரும்ப வேற ஃபார்ம்ல இங்க சிடிஎஸ் 2024 ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஓசோன் ஹோல் இஸ் a region over எங்க அண்டார்டிக் caused mainly by the CFC gases. ஓகேவா? ஸோ அப்போ again இதுவுமே அப்போ ஓசோன் ஹோல் டெப்ளீஷன் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸை எதெல்லாம் இருக்கு, எந்த ஃபார்மில் ஓசோன் டெப்ளீஷன் நடக்குது, அந்த கேஸஸோடைய சோர்ஸஸாக எதெல்லாம் இருக்கு, அந்த ஓசோன் டெப்ளீஷன்ஸுக்கான ப்ரைம் ஏரியாவாக அண்டார்டிக் ரீஜன் ஏன் இருக்கு, இப்படி தான் கேள்விகளை சுற்றி சுற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது பாருங்க, அந்த ஓசோன் is an important important ozone depleting substances, ozone depletion காரணமாக இருக்கிறது ஒரு பக்கம் கேட்டது மாதிரியே அது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன், ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன்ஸை வச்சு கேள்விகள் வந்திருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. which one of the following is produced during the formation of photochemical smog? ஸ்மாக்ன்றது என்னது? ஸ்மோக்கு ப்ளஸ் ஃபாக்ன்றது எதனுடைய அவுட்கம்மாக கிரியேட் ஆகும் நம்ம ஜாகிரபியில் பார்த்துருந்தா இட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் கண்டென்சேஷன் நியூக்ளியை. ஃபாகோட ஸ்மோக் ஆட் ஆகும் போது தான் ஸ்மாக் ஃபார்ம் ஆகும். அப்படி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகில் எதுலாம் முக்கியமான ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் ப்ரொடியூஸ் பண்ண போகும்போது விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் அலாங் வித் தட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகை 2013 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Photochemical smog is a resultant of the reaction among which among the three? Nitrous oxide, ozone and PAN, peroxyacetyl nitrate. Carbon monoxide, carbon dioxide and PAN. Carbon monoxide, carbon dioxide, nitrogen dioxide. High concentration of nitrogen dioxide, ozone and carbon monoxide. எப்படி என்ன கான்டெக்ஸ்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகை உருவாக்கும் அப்படின்றத இந்த கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருந்து நமக்கு வந்து ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகை வச்சு கேள்விகள் சுற்றி சுற்றி வந்திருக்கு. இப்போ இந்த ரீசெண்டாக கேட்ட இந்த கேள்வி பாருங்க, ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகோடைய இஃபெக்ட்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. Which of the following statements about the photochemical smog is are correct? It irritates the eye. It leads to cracking of rubber. It causes considerable damage to the plant life. ஓகேவா? சப்போ greenhouse gases, ozone depleting substances, ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக், இதை பற்றின எல்லா கலெக்டிவ் நாலேஜுமே நமக்கு டீட்டெயில்டாக தேவை. இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், எதெல்லாம் என்னென்ன காம்பனன்ட்ஸில் இருக்குதுன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா நம்ம எகெயின் ஏற்கனவே பார்த்தது தான், பட் இருந்தாலும் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன். ஓகேவா? ஸோ இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்சோலேஷன். இந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அல்லது இன்சோலேஷன் தான் எந்த எந்த மேஜரான காம்பனன்ட்ஸ் அதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே இருக்கும். அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சன்லைட் இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்சோலேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த இன்சோலேஷன் சொல்லக்கூடிய சோலார் ரேடியேஷன் நம்மளோட அட்மாஸ்பியரை கடந்து வந்து நம்மளோட எர்த்தை ஹீட் பண்ணி இந்த ஹீட்டட் சர்ஃபேஸில் இருந்து ரீஎமிட் ஆகக்கூடிய ரேடியேட்டட் ஹீட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் மோஸ்ட்லி இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் பார்த்தோம். இந்த ரேடியேட்டட் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை தான் எந்த கேஸஸ் வந்து ட்ராப் பண்ணும், கிரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு நேச்சுரலான க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர், இது எல்லாமே ட்ராப் பண்ணும். அப்படி ட்ராப் பண்ணி திரும்ப ரேடியேட்டட் அகெயின் டு தி சர்ஃபேஸு. ஸோ இதை தான் ஹீட் பட்ஜெட்லேயும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்படி எந்தெந்த கேஸஸ் எல்லாம் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை திரும்ப அப்சார்ப் பண்ணுறது மூலியமாவோ அல்லது ரேடியேட் பண்ணுறது மூலியமாவோ எர்த்தோடைய ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குதோ அதுக்கு பேர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நம்ம சொன்னோம். பட் once these gases are extremely emitted apart from the natural level தாண்டி anthropogenic activities மூலிமா அதிகமான emissions நடக்க what will happen, it will trap more amount of heat which is
emerged from the terrestrial region, so that it would result in what? Global warming. இந்த குளோபல் வார்மிங் கான்டெக்ஸ்ட்டை சுற்றியே தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் சென்ட்ரிக்காக என்னென்ன விஷயங்கள்ன்றத யூபிஎஸ்சி திரும்ப திரும்ப கேள்விகளாக கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக எதெல்லாம் இருக்குது, அதனுடைய ஆவரேஜ் லைஃப் டைம் என்ன, அதனுடைய குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். எது? கார்பன் டை ஆக்சைடு, methane is a greenhouse gas, nitrous oxide, hydrofluorocarbon, HFCs is a greenhouse gas. It is not a ozone depleting substance. Okay va? Perfluorocarbons, sulfur hexafluoride. எல்லாத்துலயும் பாருங்க fluoride, fluoro, okay va? Fluorinated gases. இது வந்து greenhouse gases ஆன்றது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களா? ஓகேவா? ஸோ ஃப்ளூரோ வந்துருச்சுனாலே இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பேசிக்காக எந்த எலிமெண்ட்டை வச்சுட்டு நம்ம எல்லாத்தினுடைய மெஷர்மெண்ட் எடுத்துப்போம்னா கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகேவா? ஸோ இதில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்னொரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்னது? வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் இஸ் அ நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸ். நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடோடைய அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50 to 200 இயர்ஸ் லைஃப் டைம் இருக்கும். ஸோ அதை தான் பேசிக் யூனிட்டாக வச்சுருக்கிறதுனால அதை பேசிக் யூனிட்டாக வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணும் போது எத்தனை டைம்ஸ் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கோ அதை வச்சு தான் அதனோட குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் சொல்லும். ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைட்ஸ் இஸ் எமிட்டட் ஃப்ரம் நியூமரஸ் சோர்சஸ், ஃபாசில் ஃபியூவல் யூஸ், லேண்ட் யூஸ் அண்ட் சிமெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி சென்ட்ரிக்காக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸு, சிமெண்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக ஏன் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதுன்னு யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த டாப்பிக்கில் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் சென்ட்ரிக்காகவே ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். ஓகேவா? இதே மீத்தேன் எடுத்துக்கிட்டோம்னா மீத்தேனுடைய லைஃப் டைம் வந்து பார்த்தோம்னா கம்மி தான். ஓகேவா? ஸோ 15 இயர்ஸ் அல்லது 20 இயர்ஸ்க்குள்ளார தான் ஆவரேஜாக இருக்கும். பட் அதோட குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இஸ் 21 டைம்ஸ் தட் ஆஃப் CO2. மீத்தேனுடைய சோர்சஸை மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருந்தாங்களா? அதுவும் ஃபாசில் ஃபியூவல் யூஸ்லேருந்து ஃபாசில் ஃபியூவல்ஸோட எமிஷன்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா க்ரீன் ஹவுஸ் கேஸஸுமே எமிட் ஆகும். அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் அது எஸ்பெஷலி ரைஸ் கல்டிவேஷன் சென்ட்ரிக்க கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்ததா. அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு N2O has 120 years of atmospheric lifetime இருக்கும். ஓகேவா? அதனோட குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் 310 times that of கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் அண்ட் 1/3 ஆஃப் தட் எமிஷன்ஸ் ஆர் த்ரூ ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ். ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ். ஸோ இதனோட இது வந்து லைஃப் டைம் கம்மியிலிருந்து அதிகமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதனோட குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலும் 150 to 1000 ஆல்மோஸ்ட் 12,000 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் is been used as an alternative to ozone depleting substance, especially CFCக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தது. பட் அது ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் பட் இட் ஹாஸ் எமர்ஜ் அஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பர்ஃப்ளூரோ கார்பன்ஸ் அதனுடைய அட்மாஸ்பரிக் லைஃப் டைமும் ரொம்ப ஜாஸ்தி, அதனுடைய குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியலும் ரொம்ப ஜாஸ்தி. அலுமினியம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் செமிகண்டர் மேனுஃபேக்சரிங்ஸ் எல்லாத்துலேயுமே இதனுடைய எமிஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இருக்கிறதே ஹையஸ்ட் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கேஸ் என்னது? சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் 24,000 இயர்ஸ் வரைக்கும் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இதனுடைய எமிஷன் வந்து பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். எலக்ட்ரானிக் பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ், மெக்னீஷியம்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போது நேச்சுரலான எமிஷன்ஸ் அதிகமாக வரக்கூடிய கேஸஸ் எல்லாம் இது இருக்கும். தென் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்டாக வரக்கூடிய எமிஷன்ஸாக இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டையுமே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. இந்த குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் அண்ட் தேர் ஆவரேஜ் அட்மாஸ்பரிக் லைஃப் டைமை பற்றின நாலேஜ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போது இதில் சில பர்டிகுலர் கேஸஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் கேஸஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ். ஏன்? அதனுடைய existence in our atmosphere when compared to the existence of carbon dioxide may be very low, but their capacity to warm up the temperature of our atmosphere is way higher. ஓகேவா? ஸோ அதனால தான் இதை ஸ்பெசிஃபிக்காக கிளாஸிஃபை பண்ணி இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னது? தே ஆர் தி பவர்ஃபுல் கிளைமேட் ஃபோர்ஸஸ் தட் ரிமைன் இன் தி அட்மாஸ்பியர் ஃபார் அ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் தேன் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா எல்லாமே நம்ம கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். Yet their production
at their potential to warm up the atmosphere can be many times greater. And the global warming potential தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸை எதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க? பிளாக் கார்பன். இந்த பிளாக் கார்பன் தான் என்னது? சூட். ஓகேவா? தென் மீத்தேன் தென் வந்து ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன், நாட் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன். நல்லா கவனமாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன். Tropospheric ozone is also a short-lived climate pollutant. Then HFC, hydrofluorocarbons. இந்த நாலும் தான் நமக்கு short-lived climate pollutants நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் இந்த 45% ஆஃப் அவர் கரண்ட் குளோபல் வார்மிங்க்கு இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்-லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ் தான் ரீசன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ மேஜராக கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலுமே அதை தாண்டி ஷார்ட்-லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸாக இதில் தான் இருக்குது. இதில் ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னது? பிளாக் கார்பன் அல்லது சூட்டுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் ஃபைன் particulate ஏர் பொல்யூஷன். இந்த பிஎம்ன்றது என்னது? இதை பற்றி பார்ப்போம். particulate மேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? particulate மேட்டர். particulate மேட்டர் பிஎம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா மைக்ரோகிராம்ஸை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி மைக்ரோ அதனுடைய டயாமீட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஒரு பார்ட்டிகளுடைய ஓவரால் டயாமீட்டர் அடிப்படையை வச்சு பர்டிகுலேட் மேட்டர் 2.5 பர்டிகுலேட் மேட்டர் 10ன்றதை மெஷர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபைனராக இருக்கக்கூடிய PM 2.5 மெட்டீரியலாக தான் நம்ம வந்து சூட் அல்லது பிளாக் கார்பன் பார்ப்போம். ரொம்ப பவுடரியான, ரொம்ப ஃபைனரான, ரொம்ப சின்னதான பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதனால தான் இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஓகேவா? ஸோ பிளாக் கார்பன் ஹேஸ் அ வார்மிங் பொட்டன்ஷியல் ஆஃப் அரௌண்ட் 1500 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தேன் தி கார்பன் டை ஆக்சைடு பெர் யூனிட் ஆஃப் மாஸ். ஓகேவா? ஸோ ஈவன் தோ அது ரொம்ப ஃபைனராகவே இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடை விட 1500 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதே ஆனால் அதனுடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 12 days தான் இருக்கும். த ஆவரேஜ் அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் ஆஃப் பிளாக் கார்பன் பார்ட்டிகல்ஸ் இஸ் 4 to 12 days. அதனால தான் ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ட். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கான சோர்சஸ் ரொம்ப முக்கியமாக. ஓகேவா? ஸோ இதனோட சோர்சஸ் மேஜர் எங்கேருந்து வரும்? கமர்ஷியல் அண்டு ரெசிடென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஏன்னா இதை வந்து இதனோட எமிஷன்ஸை ஜெனரலாக நமக்கு வந்து இப்போது தெர்மல் பிளான்ஸ் இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு அதை ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் அதை தாண்டி இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியலில் நம்ம விறகு எரிக்கிற இடத்துல இந்த மாதிரியான இடத்துல வரக்கூடிய அந்த கரும்புகையில் இருக்கக்கூடிய ஃபைனர் பார்ட்டிகல்ஸை அட்ரஸ் பண்ணுறதுன்றது பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதனால தான் இதனோட மேஜரானது என்னதுன்னா கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எனர்ஜி. தென் வெஹிக்கல் எக்ஸாஸ்டில் இருந்துட்டும் இந்த ஃபைனர் பார்ட்டிகல்ஸான சூட்ஸ் அல்லது பிளாக் கார்பன் வந்து அதிக லெவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வெஹிக்கல் எஸ்பெஷலி நம்மளுடைய பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ண போகும்போது தட் குட் ரிசல்ட்ஸ் இன் செகண்ட் ஹையஸ்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷன், மூணாவதாக இண்டஸ்ட்ரீஸ், தென் எனர்ஜி செக்டார்ஸ், அக்ரிகல்ச்சர், வேஸ்ட், ஃபாசில் ஃபியூவல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் லார்ஜஸ்ட் சோர்ஸஸாக எது ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ட்டுக்கு இருக்குதுன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கணும். ஓகேவா? தென் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னது? மீத்தேன். மீத்தேன் இஸ் அ பவர்ஃபுல் green house gas and short-lived climate pollutant primarily emitted by the human activities. ஓகேவா? ஸோ இதனுடைய global warming potentials is 86 times more powerful than carbon dioxide over a 20-year period. ஓகேவா? ஸோ in a decade or two நம்ம சொல்லியிருந்தாங்களா? ஸோ global warming potential of methane is comparatively way higher than the கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? இதனோட ஆவரேஜ் அட்மாஸ்பரிக் லைஃப் டைம் வந்து 12 years இருக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய மேஜரான சோர்சஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சோர்சஸ் எங்கேருந்து வருதுன்னா லைஃப் ஸ்டாக் அண்ட் மேன்யூர். லைஃப் ஸ்டாக்ஸ்ன்றது என்னது? நம்மளோட கேட்டில்ஸு, அதாவது கவு, கோட்டு, இந்த மாதிரியான ஷீப்ஸ், இந்த மாதிரியான கேட்டில்ஸில் இருந்து தான் இந்த மீத்தேனோட எமிஷன்ஸ் வந்து லார்ஜர் லெவலில் இருக்குது. ஸோ எதன் மூலியமா? பிகாஸ் அதனுடைய ரூமினன்ஸ், அதனுடைய ஸ்டொமக் இருக்குல்ல, அதனோட ஸ்டொமக்கில் வந்துட்டு என்டரிக் ஃபெர்மெண்டேஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா, என்டரிக் ஃபெர்மெண்டேஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா. ஏன்னா கேட்டில்ஸ் வந்து தே ஆர் ஹைலி ஹெர்பிவோரஸ் இன் நேச்சர். அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டில், அதாவது கிராஸஸோ அல்லது வந்து பிளான்ஸோடைய செல்லுலோஸ் கண்டென்ட் ரொம்ப திக்கராக இருக்கும். ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதனுடைய ரூமனில் வந்து பார்த்தோம்னா கட்டில் வந்து பார்த்தோம்னா டைஜஸ்டிங் பாக்டீரியாஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டைஜஸ்ட் பண்ணுறதன் மூலிமா, அந்த டைஜஸ்ட் பண்ணுறதுன்றது என்னது? டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி. Decomposition within the gut of
கேட்டில்ஸ்ல நடக்க போகும்போது இட் குட் ரிசல்ட்ஸ் இன் தி எமிஷன் ஆஃப் மீத்தேன். ஓகேவா? ஸோ அதனால தான் கேட்டில்ஸ் அல்லது லைஃப் ஸ்டாக்ஸ் ஆர் தி லார்ஜஸ்ட் லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் மேன்யூருன்றது இங்கே என்னது, நமக்கு ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கக்கூடிய மேன்யூர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி வாட்டர் லாக்டு இந்த மேன்யூர்ஸும் சரி ரைஸ் கல்டிவேஷனும் சரி எஸ்பெஷலி வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸில் இருக்க போகும்போது. ஏன்னா வி நோ தட் ரைஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம் ஜியாகிரஃபியில். ஃப்ளட் இரிகேஷன் அல்லது வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸ் இருக்க போகும்போது அது வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதில் இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா இட் அஃபெக்ட்ஸ் தி சாயிலோடைய ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணோம். த்ரூ தி கேபிலரி ஆக்ஷன்ஸ் மூலிமா சால்ட்டி கண்டிஷன்ஸை டெபாசிட் பண்ணுன்றது நம்ம பார்த்துருந்தோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸ் இஸ் லீட் டு தி பிரசன்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் மீத்தேன் எமிட்டிங் பாக்டீரியாஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அனரோபிக் டீகம்போசிஷன். அனரோபிக் டீகம்போசிஷன் அப்படின்னா என்னது? இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் அனரோபிக் டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா ரைஸ் கேஸ் பிகம் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் கேஸ் எமிஷன். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து alternate wetting and drying can be a solution for addressing the methane emissions under the rice cultivations ன்றதை நம்ம வந்து பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டினியூஸாக வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸில் இருக்க போகும்போது நிறைய நியூமரஸ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா எமிஷன் ஆஃப் மீத்தேன். ஓகேவா? தென் ஆயில் அண்ட் கேஸ். நேச்சுரல் கேஸ்னால என்னது? நேச்சுரல் கேஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மீத்தேன் தான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நேச்சுரல் கேஸ்னாலே அதில் மேஜரான காம்பனண்ட்டும் என்னது? மீத்தேன் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் பார்த்தோம். கோல் பெட் மீத்தேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ கோல் மைனிங், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன். ஓகேவா? ஸோ மீத்தேனுடைய எமிஷனுக்கான சோர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த கண்டிஷன்ஸ்லேருந்து வருதுன்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன். நமக்கு தெரியும் ரெண்டு விதமான ஓசோன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் இஸ் பிரசன்ட் அட் தி ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ரீஜன்ஸ் அட் அ ஹைட் ஆஃப் 50 கிலோமீட்டரில் இருக்கும். ஸோ இதனுடைய மேஜரான பர்பஸஸ் என்ன? இட் ப்ரொடெக்ட்ஸ் தி எர்த் ஃப்ரம் தி ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவைலட் ரேடியேஷன்ஸ். ஓசோனோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னா நமக்கு ஹார்ம்ஃபுல்லான அல்ட்ராவைலட் ரேடியேஷன்ஸ் உள்ளார பெனிட்ரேட் ஆனிச்சுன்னா தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் லிவிங் ஃபார்ம்ஸ் டு எக்ஸிஸ்ட் இன் அவர் எர்த். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரொடெக்டிவ் லேயராக இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோன்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஓசோனுடைய டெப்ளீஷன் தான் நமக்கு ஓசோன் டெப்ளீஷன். டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன் அப்படின்றது எதை பேசுதுன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் தான். பட் ரெண்டாவதா இருக்கிறது என்னது? ட்ரோபோஸ்பியர்ல வித்தின் அவர் அட்மாஸ்பியர், வித்தின் தி ட்ரோபோஸ்பியருக்குள்ளார செகண்டரி பொல்யூட்டண்டா, ஓகேவா, செகண்டரி பொல்யூட்டண்டா ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன்ஸ். இட் இஸ் கிரியேட்டட் பை தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் a greenhouse gas. ஓகேவா? ஸோ செகண்டரி பொல்யூட்டன்ட் ஆன ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன் and act as a greenhouse gas and it traps more amount of heat which is emitted from the terrestrial radiations. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, இட் இஸ் ஏர் பொல்யூட்டன்ட்டும் கூட. ஓகேவா? ஸோ ஏர் பொல்யூட்டன்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், அதே சமயத்தில் பொட்டன்ஷியல் க்ரீன்ஹவுஸ் கேஸஸாகவும் ஆக்ட் ஆகும். பட் இட் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் அ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் ஸோ தட் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட். அப்போ ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன்ன்றது என்னது? இட் இஸ் a secondary pollutant formed by the chemical reactions involving the sunlight. அந்த சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் கிரியேட் ஆகிறதுனால தான் photochemical smogன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா few hours to few weeks தான் இருக்கும். அதனால தான் ஷார்ட் லிவ்டு. ஸோ இது ஃபார்ம் ஆகணும்னா அங்கே என்னென்ன, ஏன்னா இட் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனா, அப்போ பிரைமரி பொல்யூட்டன்ஸாக ஏதோ ஒன்று இருக்கணும், அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ரிசல்டண்ட்டாக தான் இது செகண்டரி பொல்யூட்டண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்படி பிரைமரியாக என்ன இருக்கும்னா வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஆர்கானிக் அப்படின்ற வார்த்தை இருக்குதுனாலே அதில் கார்பன் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? வாலட்டைல்ன்றது என்ன இண்டிகேட் பண்ணும்னா ஈஸிலி
easily evaporated at room temperature. ஓகேவா? ஸோ சீக்கிரமாகவே எவாப்ரேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே வாலட்டைல்னு சொல்லுவோம். அந்த எலிமெண்ட்ஸ் வென் இட் இஸ் ஹேவிங் கார்பன் வித்தின் இட் இஸ் கால்ட் அஸ் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இது எல்லாமே ஏற்கனவே இருக்கணும். அது எல்லாமே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகேவா? இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், அது எஸ்பெஷலி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸோட எஃபெக்ட். ஓகேவா? ஸோ அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸோட எஃபெக்ட் மூலியமா would results in the creation of ozone. ஓகேவா? ozone and other secondary pollutants. So ozone is a secondary pollutant created out of the mixing of nitrous oxides and volatile organic compounds in the presence of sunlight. ஓகேவா? ஸோ அந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு அதனுடைய சோர்சஸ் எதுலேருந்து வேணாலும் இருக்கலாம், எந்த விதமான கார்பன் எமிட்டிங் சோர்சஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃப்ரம் வெஹிக்கல் எக்ஸாஸ்ட்டு, ரிஃபைனரிஸு, இண்டஸ்ட்ரீஸ் அண்டு சால்வன்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கலாம். நைட்ரஸ் ஆக்சைட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய சோர்சஸாக அதுவும் வெஹிக்கல்ஸ், ஃபாசில் ஃபியூவல் பர்னிங், தெர்மல் பவர் பிளான்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி tropospheric ozone is created out of the chemical reactions of volatile organic compounds. இந்த ஓசோன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் that ozone is resulting in the formation of what? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? photochemical smog. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோமா, நைட்ரஜன் டை ஆக்சைடும் நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டான வாட்டரும் இது ரெண்டும் இருக்கும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன்ஸோட பிரசன்ஸ் இருக்க போகும்போது இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு இஸ் பீன் broken down into மோனோ அட்டாமிக் ஆக்சிஜன் தனியாகவும் NO தனியாகவும் நைட்ரிக் ஆக்சைடாக பிரிஞ்சிடும். இப்போ இதுல இருந்து ஒரு ஓ தனியா பின்னாடி வந்துருச்சா, நமக்கு ஏற்கனவே மாலிகுலர் ஆக்சிஜன், நம்மளோட ஆக்சிஜன் வந்து டயட்டாமிக் ஆக்சிஜன். இந்த O3 இந்த O2 இந்த ஓவும் சேர்ந்து இட் வில் ரிசல்டட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன். ஓகேவா? இட் வில் ரிசல்டட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன். ஸோ ஓசோன் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் தீஸ். இதுல ஹைட்ரஜன் நம்மளுடைய H2O வாட்டர்ல இருக்கா, அந்த ஒரு ஹச்சும் ஓகேவா, ஒரு இப்போ இது வந்து H பிளஸ் OH பிரியும். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹச்சு இங்கே இருக்கக்கூடிய NO2ஓடு சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடாகவும் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நைட்ரிக் ஆக்சைடு அண்டு நைட்ரிக் ஆசிடாகவும் நைட்ரஸ் ஆக்சைடாகவும் கிரியேட் ஆகும். இந்த OH இஸ் ரிசல்டட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ். இதில் தான் ஃபார்மால்டிஹைட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், நைட்ரிக் ஆசிட், ஆல்டிஹைட்ஸ், ஓசோன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால இட் குட் ரிசல்டட் இன் தி கிரியேஷன் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக். அப்போ ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்றதோட கிரியேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ஒரு ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ட்டை நம்ம பார்க்க வேண்டியது என்னது, ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ், HFCs. ஆக்சுவலாக இதனுடைய இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? HFCs were introduced to replace the ozone depleting substances, especially for what? CFCயை replace பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் HFC. ஓகேவா? பட் abundant-ஆன HFC warms up the planet 3700 times as much as carbon dioxide over a period of 20 years. ஓகேவா? ஸோ இதனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 15 இயர்ஸ் தான் இருக்கும். பட் இதனுடைய குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல்ஸ் இஸ் வே ஹையர் தேன் தி கார்பன் டை ஆக்சைடு, ஈவன் தோ it has been announced or it has been emitted in the form of replacement for ozone depleting substances. ஓகேவா? ஸோ இந்த HFCsன்றது நேச்சுரலான சோர்சஸ்லேருந்து எங்கேயும் வராது, இட் இஸ் என்டையர்லி ஹியூமன் மேட் தான். ஓகேவா? ஸோ அப்போது இது ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸாக இல்லைனாலும் இது க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய பொட்டன்ஷியல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கிறதுனால ஜெனரலாக நமக்கு வந்து ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோட்டோக்கால் தான் என்னதுன்னா நமக்கு வந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால். அந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலோடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டாக இருக்கிறது தான் கிகாலி அமெண்ட்மெண்ட். ஸோ அப்போ இந்த கிகாலி அமெண்ட்மெண்ட்டோடைய அவுட்கம்மை என்ன சொல்கிறாங்கன்னா, we have to address the issue of global warming of hydrofluorocarbons, so we have to phase down its usages. ஓகேவா? ஸோ அப்படி தான் ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸு பிகாஸ் இட் இஸ் அ பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னு கிகாலி அமெண்ட்மெண்ட் டு தி மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் மூலிமா இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ லீகலி பைண்டிங்
component of Kigali amendment, and India is also ratified it in the year of 2021. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ் எதெல்லாம் இருக்குதுன்றதை கேட்டிருந்தாங்களா, அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ளூரோ கார்பன்ஸ் அப்படின்னு குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் இது எல்லாமே மோஸ்ட்லி ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், மொபைல் ஏர் கூலிங், ஃபோம் ஏஜென்ட்ஸு, தென் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், ஏரோசால்ஸ் அண்ட் சால்வன்ஸ், இது எல்லாத்துலேயுமே யூ கேன் ஃபைண்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸ். ஓகேவா? பட் இந்த பர்டிகுலரான விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும். தென் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு ஓசோன் டெப்ளீஷன்னா என்ன, ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக எதெல்லாம் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும், நமக்கு வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன்ஸில் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் 3 விதமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது என்னது, அல்ட்ரா வயலட் சி ரேடியேஷன். இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்டு பை தி பிரசன்ஸ் ஆஃப் அவர் ஓசோன் லேயர், அண்ட் அல்ட்ரா வயலட் பி ரேடியேஷன் இஸ் பார்ஷியலி அலவுடு. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி அலவுடு. அல்ட்ரா வயலட் ஏர் ரேடியேஷன்ஸ் தான். ஸோ அப்படி இங்கே பிரசன்ஸ் ஆஃப் ஓசோன் இருக்கிற பட்சத்தில் we are protecting ourselves from the harmful ultraviolet radiations. இந்த ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸை எமிட் பண்ணக்கூடிய, அதாவது டெப்ளீட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்சஸை எது இருக்குன்னு கேட்டோம்னா இந்த சிஎஃப்சி மாலிகூல்ஸ் இருக்கும், குளோரோ ஃப்ளூரோ கார்பன்ஸ். ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸில் குளோரின், புரோமின் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பொட்டன்ஷியல் ஓடிஎஸ் சப்ஸ்டன்சஸாக இருக்கும். ஓகேவா? பொட்டன்ஷியல் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய குளோரின் காம்பனன்ட்ஸ் சிஎஃப்சிஸ், இப்போ ஓசோன்ன்றது O3 இருக்கா, இதில் இருக்கக்கூடிய குளோரின் மாலிகூல்ஸ் வந்து சிஎஃப்சிஸ் நார்மலி இனர்ட் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ நார்மலி இனர்ட் இன் நேச்சர்னா இட் இஸ் இனர்ட், சிஎஃப்சி இனர்ட் இன் நேச்சர். இனர்ட் இன் நேச்சர்னா less reactive in lower atmosphere. பெருசா இது ரியாக்டிவ் காம்பனண்டா இருக்காது. பட் once the CFCs is entering into the stratospheric region, ஓகேவா, stratospheric regions குள்ளார போயிடுச்சுன்னா it comes under the influence of ultraviolet radiation. கரெக்டா? once it enters the stratospheric regions போயிடுச்சுன்னா it comes under the influence of ultraviolet radiations. Ultraviolet radiations can break the components of CFCs. அப்படி இருக்க போகும்போது அதில் இருக்கக்கூடிய குளோரின் பிரேக்கப் ஆகி வந்துருச்சுன்னா இந்த குளோரின் கேன் பிரேக் தி O3 into O plus O2. கரெக்டா? ஸோ ultraviolet radiations split a chlorine atom away from the CFCs. The chlorine atom Cl பிளஸ் ஓ சேர்ந்து சிஎல்ஓவா ஃபார்ம் ஆகிடும். இந்த மாலிகுலர் ஆக்சிஜன் மட்டும் தனியாக விடப்பட்டுரும். இந்த குளோரின் ஆக்சைடு இட் ஹாஸ் அ செயின் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கண்டினியூஸ்லி டெப்ளீட்டிங் தி அதர் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஸோ ட்ரோபோஸ்பெரிக் ஓசோனில் ஓவும் O2வும் சேர்ந்து ஓசோனை ஃபார்ம் பண்ணும். Stratospheric ozone O3 is depleted or broken down into monoatomic oxygen and diatomic oxygen. இந்த differences நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி குளோரின் காம்போனன்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு கேஸஸோ when it is entering into the stratosphere it comes under the influence of ultraviolet radiations and it would result in the continuous chainful depletions of ஓசோன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லக்கூடிய இந்த சிஎஃப்சிஸோட சோர்சஸாக எதெல்லாம் இருக்கலாம், ஏரோசால்ஸ், ரெஃப்ரிஜரன்ஸ், சால்வன்ஸ். அதே மாதிரி ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ், ஹேலன்ஸ், மெத்தில் புரோமைடு, புரோமின், குளோரின் இது ரெண்டும் இருக்கிறதாலே அது டெஃபினெட்லி ஆக்ட் ஆஸ் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக இருக்கும். அப்போ இதுதான் நம்ம வந்து ஓசோன் டெப்ளீஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இந்த ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஆகவும் கிரீன்ஹவுஸ் கேஸஸ் ஆகவும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை எதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ கிரீன்ஹவுஸ் கேஸஸில் எதெல்லாம் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு, பெர்ஃப்ளூரோ கார்பன்ஸ் இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக கிரீன்ஹவுஸ் கேஸஸாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஹெச்எஃப்சிஸை கொண்டு வந்தது எதுக்காக, சிஎஃப்சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. HFC is not a ozone depleting substances but it is a potential greenhouse gas. இதே CFC ஹைட்ரோக்ளோரோஃப்ளூரோகார்பன்ஸ், நைட்ரஸ் ஆக்சைடு இது மூணுமே போத் ஆக்ட் ஆஸ் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாகவும் அது ஆக்ட் ஆகும், அதே சமயத்தில் கிரீன்ஹவுஸ் கேஸஸாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது எது நமக்கு ஹேலன்ஸ்,
அதே மாதிரி மெத்தில் குளோரைடு, மெத்தில் புரோமைடு, கார்பன் டெட்ரா குளோரைடு, மெத்தில் குளோரோஃப்ளாம், இது எல்லாமே நமக்கு வந்து ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? அது ஹாலஜன் கேசஸ். ஹாலஜன் கேசஸ்னாலே எனது குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அது எல்லாமே when it is attached with the other components இருக்க போகும்போது that could result in the depletion of ozone. ஓகேவா? அப்போ எக்ஸ்க்ளூசிவாக ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸாக எதெல்லாம் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவாக க்ரீன் ஹவுஸ் கேசஸில் எதெல்லாம் இருக்குது, ரெண்டாவும் ஆக்ட் ஆகக்கூடிய கேசஸாக எதெல்லாம் இருக்குது, சிஎஃப்சி, ஹச்சிஎஃப்சி அண்ட் N2O. இது மூணுமே both act as a greenhouse gas as well as ozone depleting substances. இதில் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸோடைய சோர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்டிருந்தாங்களா? அப்படி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான சோர்சஸ்? சிஎஃப்சிஸ், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸோடைய சோர்சஸாக ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், ஏரோசால் ப்ரொப்பல்லன்ஸ் அண்ட் ஃபோம் ப்ளோயிங் ஏஜென்ட்ஸ், இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி chlorofluorocarbons, transitional replacement for refrigerants and solvent use இருக்கும். Halons, especially fire extinguishers, ரொம்ப ரொம்ப முக்கியம். Especially in aircraft, computer server rooms and defense sectorsல halons இருக்குது. Carbon tetrachloride, industrial solvent for cleaning, decreasing agent for machineries, metal machineries and production of CFCs உடைய productionsலையுமே CCl4 இருக்கும். ஓகேவா? Then methyl chloride, naturally from biomass burning, volcanic eruptions and industrial use in the chemical manufacturing and refrigerants. Methyl bromide, soil fumigant. Fumigants na enadhu? It is especially for pest controls irukum. Okay va? Insecticides, quarantine treatment for stored products. Then methyl chloroform, industrial solvents and using in the precision instruments, especially மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய கிளீனிங் பர்பஸஸ்க்கு, தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். அப்போ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ்ஸு, க்ரீன்ஹவுஸ் கேஸஸ்ஸு, இதனுடைய சோர்சஸ் என்னென்ன, அது எந்த வகையில் வந்து நமக்கு ஓசோன் டெப்ளீஷன்ஸை கிரியேட் பண்ணுதுன்ற அந்த ப்ராசஸும் நமக்கு தெளிவாக தெரியணும். அடுத்தது என்ன, இந்த ஓசோன் டெப்ளீஷனுடைய ப்ரெசன்ஸை எங்கே நம்ம பார்க்குறோன்னு பார்த்துருக்கோம், நம்மளுடைய அண்டார்டிக் ரீஜன்ஸில் தான். அப்போ அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த போலார் வார்டெக்ஸ்ன்ற கான்செப்டை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ போலார் வார்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் எங்கே நடக்கும், போத் ஆர்டிக் சர்க்கிள்லையும் நடக்கும், அண்டார்டிக் சர்க்கிள்லையும் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன, நமக்கு வந்து நம்ம ஜியோகிராஃபிலே பார்த்துருக்கோம். போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா, போலார் ரீஜனில் ட்ரோபோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரோபோஸ்பியரோட ஹைட் இஸ் இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குவட்டோரியல் ரீஜன். கரெக்டாக? அப்போது இங்கே வந்து நமக்கு லோவஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே வந்து டெம்பரேச்சர் மேலே ஏற ஏற குறையும், இங்கே டெம்பரேச்சரும் மேலே ஏற ஏற குறையும். ஓகேவா? பட்டு இங்கே ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும், இங்கே லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். மேலே போக 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 இங்கே ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதை விட கம்பேரிட்டிவாக இதனோட ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால இங்கே லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போ லோ ப்ரெஷர் அட் தி டாப்பு, ஹை ப்ரெஷர் அட் தி பாட்டம் இஸ் அ நார்மல் ஆல்டிடியூடினல் வேரியேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போலார் ரீஜன்ஸில். அப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அப்பர் ட்ரோபோஸ்பியர், ட்ரோபோபாஸ், இந்த இடம் எது, ட்ரோபோபாஸ் இருக்கக்கூடிய இடம், ட்ரோபோபாசிக் ரீஜன்ஸில் லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனாலையும், அண்டு போலார் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் வாட், ஹை கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஹை கொரியாலிஸ் ஃபோர்ஸோட காரணம் இருக்கிறதுனாலையும், ஹை கொரியாலிஸ் ஃபோர்ஸ் and low pressure at the upper tropopause level results in the circulation of wind. That circulation is called as polar vortex. அப்போ polar vortexன்றது என்னது, upper level air circulation at the tropopause level in both the Arctic as well as Antarctic regions. அந்த polar vortex is formed due to the polar front jet streams. இதுதான் என்னது, polar front jet streams. polar front jet streams. ஓகேவா? இது வித்தின் தி ரீஜன்ஸுக்குள்ளாரையே ஹோல்ட் ஆயிருக்குன்னா அதை ஸ்ட்ராங் போலார் வர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் டியூரிங் தி சம் ஆஃப் தி வின்டர் டைம்ஸு அது வீக்கன் ஆக that cold air is entering into the regions of mid-latitudinal American regions that may result in various atmospheric activities as well as creation of destructive cyclones. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி இந்த போலார் வார்டெக்ஸ் கண்டிஷன்ஸும் ஸ்ட்ராங் போலார் விண்ட்ஸும் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நமக்கு போலார் ரீஜன்ஸில் நம்ம ஆர்டிக் ரீஜன் அண்ட் அண்டார்டிக் ரீஜன் சொல்லிட்டோம். இப்போ ரெண்டுலேயுமே தானே இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டு இடத்துலையுமே இருக்குதுன்னா, இது ரெண்டுலேயுமே தானே நமக்கு வந்து ஓசோன் ஹோல் ஃபார்ம் ஆகணுன்றது நமக்கு தெரியணும். பட்டு
ஏன் அண்டார்டிக் ரீஜன்ஸில் மட்டும் அதிகமாக ஃபார்ம் ஆகுதுன்னா நமக்கு பேசிக்கான நாலேஜ் என்ன, அண்டார்டிக் ரீஜன் இஸ் நோன் ஃபார் லார்ஜ் லேண்ட் மாஸ் ஹையராக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். அப்போ லேண்ட் மாஸ் ஹையராக இருக்குது, அதுவும் போல் ரீஜன்ஸில் இருக்குதுன்னா லேண்ட் ஹேஸ் அ லோவர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஸோ தட் இட் ஹோல்ட்ஸ் லோவஸ்ட் டெம்பரேச்சர் வென் கம்பேர்ட் டு தி ஆர்டிக் ரீஜன். அப்போ லோவஸ்ட் டெம்பரேச்சர் இருக்க ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் அதிகரிக்குமா, அப்போ ட்ரோபோபாஸோடைய ஹைட் இன்னும் கீழே குறைய ஆரம்பிக்குமா, அப்போ குறைய ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ரீஜன்ஸ் இஸ் கம்மிங் க்ளோசர் டு தி எர்த்தாக ஆரம்பிக்குமா. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தானே ஓசோன் இருக்கு. ஸோ அப்போ இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் சொல்லக்கூடிய ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸோடைய என்டரிங் இன் டு தி அட்மாஸ்பியர், தட் டு ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஹையர் பாசிபிலிட்டிஸாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு அண்டார்டிக்கோடைய லேண்ட் மாசஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே போலார் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுட்ஸில் குளோரின் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய சிஎஃப்சியோட காம்பனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் குட் ரிசல்ட்ஸ் இன் தி டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன்ஸ். இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஓசோன் ஹோல் ஃபார்மேஷன் ஓவர் தி Antarctic regions. Okay, wow. So Antarctic regions Antarctic winters reach minus 90 degrees Celsius, enabling polar stratospheric clouds to form. These polar stratospheric clouds promote chemical reactions that results in active chlorine oxide. Okay, அதே சமயத்தில் strong polar vortex formations. Strong circumpolar winds is isolate the Antarctic air, preventing mixing with the warm mid-latitude air. This maintains extremely cold temperatures and high concentrations of CLO. ஓகேவா. ஸோ போலார் வார்டெக்ஸ் என்ன பண்ணும்னா, ஸ்ட்ராங் போலார் வார்டெக்ஸ் இருக்க அந்த குளோரின் ஆக்சைட்ஸு வித்தின் தி போலார் ரீஜன்ஸுக்குள்ளாரே ட்ராப் பண்ணப்பட்டு மிட் லாட்டிடியூட்னல் ரீஜன்ஸ்க்கு எஸ்கேப் ஆக விடாமல் தடுத்து நிறுத்தும். அப்போ போலார் வார்டெக்ஸோட ப்ரெசன்ஸும் லோவஸ்ட் டெம்பரேச்சர் டியூ டு தி லேண்ட் மாஸோடைய existence in the Antarctic regions makes the chlorine oxide to present in that particular region for a very longer time. Okay, wow. After the polar night, the return of the sunlight initiates the photochemical reactions involving chlorine oxide and bromine oxides, causing rapid destruction of ozones. ஏன்னா இது வந்து வின்டர் முடிஞ்சு திரும்ப ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிற டைமில் நமக்கு அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் ஆஃப் சன்னு ரிசல்டட் இன் தி depletion of chlorofluorocarbons that could resulted in the creation of ozone depletions. Okay, so Antarctic stratospheric conditions allow polar stratospheric clouds existence for 5 to 6 months, much longer compared to 1 or 2 months in the Arctic regions, leading to the more ozone destructions. அப்போ Antarctic regionsல because of the formations of polar stratospheric clouds, polar stratospheric clouds ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்ன, அங்கே ட்ரோபோஸ்பியரோட ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் லார்ஜர் லேண்ட் மாஸ், lowest temperature, high pressure. When CFC, which act as a ozone depleting substances, reacted with the ultraviolet radiations, that could result in the depletion of ozones. But largely it has been addressed now through the elimination or the reduction of CFCs. Montreal Protocol resultant now thinning of ozone. Ozone depletion என்றது என்னது, thinning of ozone தான் நம்ம ஓசோன் டெப்ளீஷன் சொல்லுவோம். அந்த ஓசோன் ஹோல் இஸ் பீன் கன்சிடரபிளி அட்ரஸ்டு நவ். ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா, இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸை. ரைட். இப்போ இந்த கொஷின் பாருங்க, த இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு in the air is slowly rising the temperature of the atmosphere, because water vapor is itself a natural greenhouse gas. Okay, water vapor of the air and retains its heat ஆன்றது கிடையாது. அல்ட்ராவயலட் பார்ட் ஆஃப் தி சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுறது ஓசோன். கரெக்டா. ஆல் தி சோலார் ரேடியேஷன்ஸ் கிடையாது. இன்ஃப்ராரெட் பார்ட் ஆஃப் தி சோலார் ரேடியேஷன், ஏன்னா இன்ஃப்ராரெட் பார்ட் இஸ் பார்ட் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்போ இதை அப்சர்வ் பண்ணுறதன் மூலியமா it increases the temperature that could result in the warming up of the atmosphere. Option D is the answer. Human activities in the recent past have caused the increased concentration of carbon dioxide in the atmosphere. A lot of it does not remain in the lower atmosphere.
ஏன் லோவர் அட்மாஸ்பியரில் இருக்கிறது இல்லை? இட் எஸ்கேப்ஸ் இன் டு தி அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு எஸ்கேப் ஆகிற பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஃபார் photosynthesis activities. Photosynthesis by phytoplankton in the oceans, because ocean absorbs around 30% of carbon dioxide and it acts as the carbon sink. ஓகேவா? நேச்சுரல் கார்பன் சிங்கா இருக்கு. ஓகேவா? ஸோ அதன் மூலியமா ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரைமரி ப்ரொடியூசர்ஸான ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காக தான் நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? த ட்ராப்பிங் ஆஃப் ஏர் இன் தி போலார் ஐஸ் கேப்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் பிரைமரி ரீசன் ஃபார் non-existence of carbon dioxide or in a very lower level in the lower atmosphere. Answer for this question another option B 2 only. Okay va? Then which one of the following statements is not correct regarding the carbon dioxide? Carbon dioxide is given off when dead organisms and other organic materials decompose. Yes, decomposition is done by what? Bacteria and fungi. இது ரெண்டுமே டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி பண்ண போகும்போது தட் குட் ஆட்டோமேட்டிக்கலி ரிசல்டட் இன் தி எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். when volcanoes erupt they give off carbon dioxide that is stored in the mantle. yes, இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே எவல்யூஷன் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர்லேயே பார்த்துருந்தோம். இனிஷியலாக கார்பன் டை ஆக்சைடு இன்டு தி அட்மாஸ்பியர் இஸ் கிவன் ஆஃப் பை தி வல்கானிக் eruptions. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுது? வல்கானிக் டீகேசிங்னு சொல்லுவாங்க. டீகேசிங். ஓகேவா? தென் இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வந்து லேட்டர் டேல கண்டென்சேஷன் ஆக்டிவிட்டி மூலியமா நமக்கு ஓஷன்ஸில் சிங்க் ஆக போகும்போது தான் அங்கேருந்து நமக்கு ஆக்சிஜன் ஜெனரேட் ஆனதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ ஓஷன் வாட்டர் ரிலீசஸ் டிசால்வ்டு. ஓஷன் வாட்டர் அப்சர்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஓஷனுக்குள்ளாரையே டீகம்போசிஷனும் நடக்கும்ல, சாரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்ல. ரிலீசஸ் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இன்டு தி அட்மாஸ்பியர் வென் வாட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். எஸ், இதுவும் கரெக்ட் தான். வென் வாட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் வேப்பர்ல டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிலீஸ் ஆகுமா? அப்போ இது மூணுமே கரெக்ட் தான். A good amount of carbon in the atmosphere is present in the form of methane gas. இதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய அட்மாஸ்பியர்லேயே 0.03% தான் கார்பன் டை ஆக்சைடே இருக்கு. அதுலேயே மீத்தேன் இஸ் ஆக்சிடைஸ்டு இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அ குட் அமௌண்ட் ஆஃப் கார்பன், மீத்தேனோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈவன் அது பொட்டன்ஷியல் கிரீன் ஹவுஸ் கேஸஸாகவே இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறனால தான் அதை நம்ம வந்து எமிஷனை குறைக்கணும்னு பார்த்துருக்கோம். சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் அல்லது குட் அமௌண்ட்ன்றது பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட மீதி மூணும் டெஃபினட்டாக ரைட்டு. அப்போ நாலாவது தான் தப்பாக இருக்க வேண்டியது வரும். ஓகேவா? Consider the following which can be found in the ambient atmosphere. Which of the above contribute to the warming up of the atmosphere? Either soot, yes, definitely. Black carbon is a potential greenhouse gas so that it warms up the atmosphere. Sulfur hexafluoride இருக்கிறதுலே highest global warming potential இருக்கக்கூடிய gases sulfur hexafluoride தான். Yes, water vapor H2O is a natural greenhouse gas. அப்போ இது எல்லாமே என்னது? all of these three are resulting in the warming up of the atmosphere. which one among the following is not a greenhouse gas ன்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன் இப்பதான் பார்த்தோம். மீத்தேன் is a greenhouse gas. nitrous oxide is a greenhouse gas. fluorinated HFC PFC இது எல்லாமே என்னது? SF6 fluorinated gases இது எல்லாமே greenhouse gases தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நாட் அ கிரீன் ஹவுஸ் கேஸ்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் நாட் அ greenhouse gas. ரைட். fluorinated gases நமக்கு என்னது? greenhouse gas தான். Answer for this question என்னது? Option A. Then which of the above are the sources of methane, a major greenhouse gas? Rice fields, yes, rice fields. Coal mining, domestic animals, livestock. நம்ம பார்த்தோமா? livestock. Then wetlands. இது எல்லாமே இது எல்லாத்துலேயுமே என்னது? ரைஸ் ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், வெட்லேண்ட்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன நடக்கும்? anaerobic decomposition.
anaerobic decomposition நடக்கும் which would result in the formation of methane. ஓகேவா, இது enteric fermentation பார்த்தோம். Answer for this question is all of these four are the sources of methane gas emission. Then due to their extensive rice cultivation, some regions may be contribute to global warming. What possible reasons? என்ன பார்த்தோம், இப்பதான் நம்ம பார்த்தோம். Anaerobic conditions associated with rice cultivations cause the emission of methane. ஒரே கான்டெக்ஸ்ட் தான் திரும்ப திரும்ப செக் பண்றாங்க. When nitrogen based fertilizers are used, nitrous oxide is emitted from the cultivated field. Yes, nitrous oxide is a greenhouse gas. அதே மாதிரி நைட்ரஜன் சைக்கிளே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் நடந்துச்சுன்னா இட் குட் ரிசல்ட் இன் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாஸ், நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாஸ் as well as nitrification bacterias, will result in the formation of nitrogen oxides. ஓகேவா, அப்ப both of these, methane is also a greenhouse gas, nitrous oxide is also a greenhouse gas, so that both of them had resulted in the formation of both of them are resulted in the global warming effect. Answer for this question என்னது? Option C, both 1 and 2. அதே கொஸ்டின் திரும்ப யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. Among the following crops, which one is the most important anthropogenic source of both methane and nitrous oxide? ஏது இப்பதான் பார்த்தோம், ரைஸ். எப்படி கொஸ்டின்ஸ் திரும்ப 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 யூபிஎஸ்சி ஃப்ரேம் பண்றாங்கன்றது இங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஓகேவா, தென் மீத்தேன் ஹைட்ரேட். மீத்தேன் ஹைட்ரேட்ன்றது என்னது? நம்மளுடைய ஆர்டிக் ரீஜன், துந்த்ரா ரீஜன்ஸ்ல டெபாசிட்ஸ் இன் ஐஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறத தான் நம்ம வந்து மீத்தேன் ஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் தி டெபாசிட்ஸ் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட்? இது இப்போ ஆர்டிக் மெல்டிங் உடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னதுன்னா, ஆர்டிக் மெல்டிங் வில் எக்ஸ்போஸ் தி methane hydrates to the outer surface vara it could result in the potential greenhouse gas emissions. Okay, so global warming might trigger the release of methane gas from these deposits. Definitely large deposits of methane hydrate are found in the Arctic tundra as well as under the seafloor regions. Yes, definitely correct. Methane in atmosphere oxidizes to carbon dioxide after a decade or two. Yes, methane, because it is a short-lived climate pollutant இருக்கிறதுனால இதனோட ஆவரேஜ் லைஃப் டைமே 12 to 15 இயர்ஸ் தான். ஸோ அப்போ இந்த மீத்தேன் 20 வருஷத்துக்கு மேலேயோ அல்லது அதுக்கு மேலே இருக்காது. 20 வருஷத்துக்கு மேலே என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இட் வில் பி ஆக்சிடைஸ்டு இன்டு, அதாவது C+H4 வந்து ஆக்சிடைஸ்டு டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைட்ஸாக இருக்கும். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. Which of the above are released into the atmosphere due to the burning of crop and biomass residue? எல்லாமே இருக்கும். ஓகேவா, கார்பன் மோனாக்சைடு is not a greenhouse gas. கார்பன் மோனாக்சைடு not a greenhouse gas. அத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, but it is an effective pollutant. Carbon monoxide is emitted, carbon dioxide is also emitted, methane is emitted, ozone is emitted, sulfur dioxide is emitted. இது எல்லாமே பயோமாஸ் ரெசிடியூவும் கிராப்ஸையும் எரிக்க போகும்போது all of these are released into the atmosphere. ஓகேவா, அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி, all the above. In making of how many of the above? Hydrofluorocarbons, HFCs, potent greenhouse gas is used. Aerosols இருந்துச்சா? Yes, aerosols இருந்துச்சு, foam agents இருந்துச்சு, fire retardants இருந்துச்சு. Lubricants கிடையாது. Lubricants-ல நம்ம hydrofluorocarbons யூஸ் பண்றது கிடையாது. ஓகேவா, அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? how many-னா என்னது? ஆப்ஷன் சி, only 3. Then which greenhouse gas has the maximum average residence time in the atmosphere? ஓகேவா, ஸோ மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் கொஞ்சம் சில நாட்களோ அல்லது சில வாரங்களோ தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இருக்கலே மேக்ஸிமம் ஆவரேஜ் ரெசிடென்ஸ் இருக்கக்கூடியது எதுனா
குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுலையே நமக்கு அதிகமான எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அவர் ஏன்னா இது இனர்ட் கேஸஸாக இருக்குல்ல, இனர்ட் கேஸஸாக இருக்கிறதுனால இட் இஸ் ஹைலி அன்ரியாக்டிவ் அன்லெஸ் இட் இஸ் என்டரிங் இன் டு தி ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ரீஜன்ஸ். ஓகேவா, மீது எல்லாமே ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ்ன்ற கேட்டகரி கீழே நம்ம பார்த்தோம். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? சிஎஃப்சி. அந்த சிஎஃப்சி வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்கு. CFCs remain inert in the troposphere. Yes, inert in the troposphere. அதனால தான் average residence அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். But slowly diffuse into the stratosphere. Yes, diffuse into the stratosphere. Troposphereல இருக்க போகும்போது அது inertஆ இருக்கும், unreactiveஆ இருக்கும். But when it is diffusing into the stratosphere, that is CFCs in the upper atmosphere, are subjected to ultraviolet radiations, generating free radical chlorine, that immediately reacts with O3 to form a radical called ClO plus O2. இதுதான் நம்ம பார்த்தோம். Yes, in the second statement completely correct. அதே மாதிரி இந்த each ClO can initiate a series of chemical reactions lead to the destruction of the ozone layers. மூணாவது statement correct. இது மூணு தான் exact process of the ozone depleting substances. Answer for this question என்னது? How many னா எத்தனை? மூணுமே தான் right. Option C 3. Chlorofluorocarbons known as the ozone depleting substances are used in the production of plastic foams. Yes, plastic foamsல இருந்துச்சு. Cleaning certain electronic compounds இருந்துச்சு. Aerosol cansல இருக்கு. But not in the production of tubeless tires. Tubeless tiresல கிடையாது. ஓகேவா? Answer for this question என்னது? Option C 1, 3 and 4 only. The formation of ozone hole in the Antarctic region has been a cause of concerns. What could be the reason for the formation of this? Presence of prominent tropospheric turbulence. Tropospheric turbulence அப்படின்றதெல்லாம் கிடையாது, அது ஸ்ட்ராட்டோஸ்பியரோட சம்பந்தப்பட்டது. Presence of prominent polar front, ஓகேவா, and stratospheric clouds, அதுதான் polar stratospheric clouds and inflow of chlorofluorocarbons, இதுதான் கரெக்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃப்ரண்ட், ஆப்சன்ஸ்ன்றப்போ இது தப்பாயிடும். அதே மாதிரி மீத்தேனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மீத்தேன் இஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ் பட் நாட் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் அட் தி போலார் டெம்பரேச்சர் டியூ டு குளோபல் வார்மிங்கும் கிடையாது. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவா, இதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓசோன் ஹோல் இஸ் அ ரீஜியன் ஓவர் வேர்? இஸ் அ ரீஜன் இன் தி ஆர்டிக் கிடையாது, அண்டார்டிக், ரெண்டுமே அண்டார்டிக் தான். கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் பட் பை அ CFC கேஸ். ஆப்ஷன் ஏ. ஸோ again and again questions are getting repeated with respect to the same concepts. ஓகேவா, அடுத்தது which one of the following is produced during the photochemical smog? ஏது முக்கியமானது? என்னது? ஓசோன், O3 is a byproduct of this. Ozone is a byproduct or secondary pollutant which is created out of the ultraviolet reactions, ultraviolet rays oda reactions. Photochemical smog is a resultant of a reaction among எதுக்கு நடுவுல? nitrogen dioxide, ozone and peroxyacetyl nitrate in the presence of sunlight, ultraviolet radiations. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட். ஓகேவா, கார்பன் மொனாக்சைடும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடுலாம் கிடையாது, கார்பனே இதில் வராது. ஸோ ஓசோன், நைட்ரஜன் டை ஆக்சைட்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்டு, தட் டூ அண்ட் பெராக்சியல் அசிட்டைல் நைட்ரேட், இதுதான் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகோடைய ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் எஸ்பெஷலி நமக்கு டெல்லி மாதிரியான ரீஜன்ஸில் இது ஒரு முக்கியமான பொல்யூட்டன்ட். அப்போ இது என்னென்னலாம் பண்ணும்? இட் இரிட்டேட்ஸ் தி ஐ, இட் லீட்ஸ் டு தி கிராக்கிங் ஆஃப் ரப்பர், இட் காசஸ் கன்சிடரபிள் டேமேஜ் டு தி பிளான்ட் லைஃப். இந்த கன்சிடரபிள்ன்ற வார்த்தைகள்லாம் என்னதுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாடரேட் ஆகிறதுக்காக யூபிஎஸ்சி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆல் தி 3 ஆர் கரெக்ட். இது எல்லாமே இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக். ரைட், இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்ப்போம். பர்டிகுலேட் மேட்டரை பற்றி பார்த்தோம்பா. அந்த பர்டிகுலேட் மேட்டர்னா என்ன, அது எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்கன்ற கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்ப்போம். Which one of the following substances correctly define PM1, particulate matter 1 particles in the air? They are suspended particles of diameter more than 10 micron.
They are particles that are filtered by the nose during the respiration. These are extremely fine particles of diameter less than 1 micron. These are coarse particles that penetrate directly through the lungs in the bloodstream. ஓகேவா, இதை கேட்டிருக்காங்க. இதே PM1 CAPF 2024 கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சியில் 2022 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. In the context of World Health Organization air quality guidelines, consider the following statements. The 24-hour mean of PM2.5 should not exceed 15 microgram per cubic meter regions. ஒரு cubic meter regionsக்கு இத்தனை அளவுக்கு மேல PM2.5 இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கைட்லைனை WHO சொல்லியிருக்கான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஆனுவல் மீன் ஆஃப் 2.5 should not exceed 5 microgram per cubic meter. In a region, the highest level of ozone pollution occur during the periods of inclement weather. Inclementனா என்னது? எக்ஸ்ட்ரீமான வெதர்ஸ் தான் inclement weather. அது எஸ்பெஷலி cold weather conditions தான் inclement weatherன்னு சொல்லுவோம். PM1 கேட்டாங்க, PM2.5 கேட்டாங்க, இங்க PM10 கேட்டிருக்காங்க பாருங்க. அங்க என்ன கேட்டிருந்தாங்க? penetrate directly through the lungs in the bloodstream ன்னு கேட்டிருக்காங்க. அதே கான்டெக்ஸ்ட் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. PM10 can penetrate the lung barrier and enter the bloodstream. Excessive ozone in the air can trigger asthma. இப்பதான் ஓசோன் வந்து அது எஸ்பெஷலி ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன் இஸ் அ பிரைமரி பொல்யூட்டன்ட் நம்ம பார்த்தோம். டெஃபினெட்லி அது ரெஸ்பிரேட்டரி இல்னஸை கிரியேட் பண்ணும். இதில் எதெல்லாம் கரெக்டுன்றதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் இன் தி சிட்டிஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி விச் அமங் தி ஃபாலோயிங் அட்மாஸ்பெரிக் கேசஸ் ஆர் நார்மலி கன்சிடர்ட் இன் கால்குலேட்டிங் தி வேல்யூ ஆஃப் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். நம்மளோடதுல ஏர் குவாலிட்டி பொல்யூட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் எடுத்திருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன். அப்போ பிஎம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னது? ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்கானது. அப்போ பிஎம் பர்டிகுலேட் மேட்டரோட சைஸஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு கம்பேரிசன் தேவை. நம்ம பீச்சில் இருக்கக்கூடிய சாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு துகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு துகளுடைய ஆவரேஜ் சைஸே வந்து பார்த்தோம்னா 90 மைக்ரான்ஸ் இன் டயாமீட்டர் இருக்கும். அப்போ அதை விட நம்மளுடைய மெல்லிய ஹேர் இருக்குல்ல, நம்ம ஒரு ஹேரோடைய டயாமீட்டரே வந்து பார்த்தோம்னா 50 to 70 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஹேரை கம்பேர் பண்ண போகும்போது அதில் ஒரு 1/5 அல்லது 1/7 தான் 10 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் இருக்கிறது தான் PM10. அப்போ அதை விட இன்னும் கம்மியாக இருக்கும். அதை விட 2.5 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் இருக்கிறது தான் PM2.5. அப்போ இதை விட கம்மினா PM1. ஓகேவா? அப்போ இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபைனராக எது இருக்கும்? அதனோட சைஸஸை கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் தான் பர்டிகுலேட் மேட்டருடைய அளவுகள். அப்போது இதனோட அளவுகள் வந்து when it is exposed into the atmosphere, it can become an effective air pollutant which may create numerous effects with respect to our health, especially respiratory, lung and other issues. இதில் எது கம்பேரிசனை அடிப்படையாக வச்சு இதில் எதெல்லாம் எதனுடைய சோர்ஸஸ் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஆவரேஜ் வேல்யூஸாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எவ்வளோ அளவுக்கு இருக்கணும், நம்மளுடைய ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸில் எவ்வளோ அளவுக்கு இருக்கணும், எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெளிவான நாலேஜ் வேணும். அதை தான் யூபிஎஸ்சி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் படி PM2.5 ஒரு கியூபிக் மீட்டரில் எத்தனை மைக்ரோகிராம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக, இதுதான் ரிவைஸ்டு கைட்லைன்ஸ், ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக 5 தான் இருக்கலாம். 24 ஹவர்ஸ், ஒரு 24 ஹவர்ஸில் எவ்வளோக்கு தாண்டி இந்த அளவை தாண்டி இருந்துச்சுன்னா தட் குட் பி கன்சிடர் ஆஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட். 24 ஹவர்ஸில் 15 மைக்ரோகிராம்ஸ் தான் இருக்கலாம். அதே PM10 மைக்ரோகிராம்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஆனுவலாக 15 இருக்கலாம், 24 ஹவர்ஸில் 45 இருக்கலாம். இதில் என்னென்ன கேஸ் என்னென்ன பொல்யூட்டண்ட்டை சொல்லியிருக்காங்கன்றது முக்கியம். PM2.5 சொல்லியிருக்காங்க, PM10 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓசோன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓசோன் வந்து 8 ஹவர் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இது செகண்டரி பொல்யூட்டன் தட் டு கிரியேட்டட் டியூரிங் தி இன்க்ளிமெண்ட் வெதர் கண்டிஷன்ஸ். 100 வரைக்கும் இருக்கலாம், பீக் சீசனில் 60 வரைக்கும் இருக்கலாம். அந்த என்டையர் சீசனுக்குமே 60 இருக்கலாம், 8 ஹவர் ஆவரேஜில் 100 வரைக்கும் இருக்கலாம். ஷார்ட் டேர்மில் சொல்ல போகும்போது அதுக்கு ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கும், லாங் டேர்மில் சொல்ல போது ஆவரேஜாக அது கம்மியாக இருக்கணும். நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓகேவா? நைட்ரஜன் டை ஆக்சைடோட ஆனுவல் லெவல் 10 இருக்கலாம், 24 ஹவர் 25 இருக்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடு இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, 40 வரைக்கும் இருக்கலாம். கார்பன் மோனாக்சைடை
மில்லிகிராம் லெவலில் இது மட்டும் மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே மைக்ரோகிராம் அளவுக்கு, இது மில்லிகிராம் அளவுக்கு. மில்லிகிராம் அளவுக்கு 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கலாம்? 4 தான் இருக்கலாம். அப்போ கார்பன் மொனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, nitrogen dioxide, ozone, PM10 and PM2.5 are generally given an ideal level in an area by considering it as a optimum level beyond which may have an harmful effects of our health அப்படின்றத WHO guidelines சொல்லியிருக்கு. இதை எக்ஸாக்டாக நம்மள மாதிரியான ஹைலி பொல்யூட்டட் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ண முடியாது. இதை விட கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஃபார்மேட்ஸில் தான் நம்மளோட ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளதுல இன்னும் 2 காம்பனண்ட்டை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். எது அமோனியா அண்டு லெட், இது ரெண்டையுமே சேர்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய லெவல்ஸோட எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? அதே PM10 24 ஹவர் ஆவரேஜ், PM2.5 நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசோன் 8 ஹவர்ஸுக்கு, கார்பன் மொனாக்சைடு 8 ஹவர்ஸுக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு 24 ஹவர்ஸுக்கு, அமோனியா 24 ஹவர்ஸுக்கு, லெட் 24 ஹவர்ஸுக்கு. இதெல்லாம் ரேஞ்ச் 0 to 50, 0 to 30, 0 to 40. இதில் அதிகரிக்க வெரி சிவியர் அண்ட் வெரி புவர் அண்ட் சிவியர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் அவர் சிட்டிஸ் ஆர் ஹேவிங் புவர் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு பிகாஸ் ஆஃப் தி லார்ஜர் ஆனுவல் ஆஸ் வெல் அஸ் டெய்லி ப்ரெசன்ஸ் ஆஃப் தீஸ் பொல்யூட்டன்ஸ். ஸோ இந்த லெவல்ஸை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதோட முக்கியம், நம்ம எந்த 2 எக்ஸ்ட்ரா பொல்யூட்டன்ட்டை WHO சொல்லாமல் நம்ம எடுத்திருக்கோம்னு பார்த்தோம்னா அமோனியா அண்டு லெட், இது ரெண்டையுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக பொல்யூட்டண்ட்டாக எடுத்திருக்கோம். அதே WHOவில் இது ரெண்டுமே சொல்லலை, மீதி 5மே காமனாக 2லையுமே சொல்லியிருக்கு. அப்போ இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். இதை வச்சுட்டு இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா? இதில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, which one of the following statements correctly defines PM1ன்னு கேட்டிருக்காங்க. They are suspended particles of diameter more than 10 micron ன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. These are particles that are filtered by the nose ன்னு சொல்லியிருக்காங்க. Filtered by the nose using respiration சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபைனராக இருக்கிறதுனால நம்மளோட நோஸால் ஃபில்டர் பண்ணவே முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் பார்ட்டிகல்ஸ், ஏன்னா 1 diameter of less than 1 micron, இதுதான் 1 micron விட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஃபைன் பார்ட்டிகல்ஸ். இது 4வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. these are coarseனா என்னது? comparatively larger particles that penetrate directly through the lungs into the bloodstream. ஆக்சுவலா எதுனா PM10 cannot penetrate lung barrier, whereas PM1 as well as PM2 are finer enough to penetrate into bloodstream. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து penetrate into bloodstream, but PM10 வந்து do not have the capacity to enter into the லங்ஸில் போய் லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை ரீஜன்ஸில் தான் பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்கும். அந்த பிளட்டோட பெனிட்ரேட் ஆகி பிளட் ஸ்ட்ரீமோட கலந்துச்சுன்னா இட் குட் ஹேவ் அ ஹியூஜ் ஹெல்த் இம்பாக்ட்ஸ், எஸ்பெஷலி கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ் எல்லாமே, நமக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸை தாண்டி நமக்கு ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் WHO ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ், த 24 hour, இது ஏன் 2022ல் கேட்டிருந்தாங்க, நமக்கு 2021ல் தான் புது கைட்லைன் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அது அடுத்த வருஷமே கேட்டிருக்காங்க. த 24 hour மீன் ஆஃப் 2.5 should not exceed 15 micrograms per unit per cubic meter, and annual mean of PM2.5 should not exceed 5 microgram per cubic meter. இது அப்படியே அந்த புதுசாக கொடுத்துருக்கூடிய கைட்லைனை வச்சுட்டே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். In a year, the highest level of ozone pollution occur during the periods of inclement weather. Inclement weatherனா என்னது? Extreme weather conditions ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So, in a year, the highest level of ozone pollution occurs during the periods of inclement weather, extreme weathers ன்னு சொல்லியிருக்காங்க.
highest level of ozone pollution நடக்கணும் extreme other அதுவும் which is indicating cold சொல்லியிருக்காங்க. But we need to understand that ozone pollution is normally, ozone is formed due to the photochemical reaction. Photochemical reactions மூலியமா தானே ஃபார்ம் ஆகுது, ரைட்டா? அப்போ photochemical reactionsனா அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரீமான விண்டரை தாண்டி ஓசோன் பொல்யூஷன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வின்டர் சம்மர் டைமில், அதுவும் லேட் வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்கக்கூடிய டைமில் தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஓசோன் பொல்யூஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹோல்டில் வைப்போம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். PM10 கேன் பெனிட்ரேட் தி லங் பேரியர் அண்ட் என்டர் தி பிளட் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரவே கூடாது. கரெக்டா? ஏன் வரக்கூடாது? நமக்கு PM10 cannot penetrate தான் பார்த்தோம். PM1 அண்ட் 2.5 மட்டும்தான் பெனிட்ரேட்ன்றதை பார்த்துருக்கோம். எக்ஸசிவ் ஓசோன் இன் தி ஏர் கேன் ட்ரிகர் ஆஸ்துமா. டெஃபினெட்லி கரெக்ட். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக வரவே கூடாது. 3 இருக்கிறது வரவே கூடாது. மீதி நமக்கு என்னது? 1 and 2 இருக்கு, 1 and 4 இருக்கு. 1 டெஃபினெட்லி கரெக்ட். எக்ஸசிவ் ஓசோன் இன் தி ஏர் கேன் ட்ரிகர் ஆஸ்மான்றது கண்டிப்பாக தப்பு. சரி, கண்டிப்பாக கரெக்ட். அப்போ இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் பெட்டர் ஆப்ஷனாக இது இருக்கும், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்மெண்ட்டோடைய அனாலிசிஸ் நம்மளால் கம்ப்ளீட்டாக கன்க்ளூட் பண்ண முடியலனாலும் வித் ரெஸ்பெக்ட் டு தி அவைலபிள் ஆப்ஷன்ஸ், பெஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? In the cities of our country, which among the following atmospheric gases are normally considered in calculating the value of air quality index? Carbon dioxide நம்ம கன்சிடர் பண்ணல, மீத்தேனை கன்சிடர் பண்ணல. கார்பன் மோனாக்சைடு இருக்கு, நைட்ரஜன் டை ஆக்சைட்ஸ் இருக்கு, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு, PM2.5 இருக்கு, PM10 இருக்கு, அமோனியா இருக்கு, லெட் இருக்கு. இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டுமே வரக்கூடாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. ஏன்னா இது ரெண்டும் க்ரீன் ஹவுஸ் கேசஸ். க்ரீன் ஹவுஸ் கேசஸ் தனி கேட்டகரி, பொல்யூட்டன் தனி கேட்டகரி. பொல்யூட்டன்ட்டை வச்சு தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது இது ரெண்டை தாண்டி இருக்கக்கூடிய அதர் இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட் பொல்யூட்டன்ஸாக என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் ஹைலி டாக்ஸிக்? கொடுக்கப்பட்டிருக்கிற எது டாக்ஸிக் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆர்சனிக், குரோமியம், காப்பர், மெர்க்குரி. இதனால கொடுத்துட்டு எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தென் 2020 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. கோலை பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இந்தியன் ஜியாகிரபியில் டீட்டெயிலிங்காக பார்த்துருக்கோம். அதில் கோல் ஆஷ் நம்ம வி ஆர் ஹேவிங் ஹை கோல் ஆஷ் கண்டென்ட் பார்த்துருந்தோமா? அந்த கோல் ஆஷில் ஆர்சனிக், லெட் அண்ட் மெர்க்குரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கோல் ஃபயர்டு பவர் பிளான்ஸ் ரிலீவ்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இன்டு தி என்விரான்மெண்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. ஹை ஆஷ் கண்டென்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் இந்தியன் கோலான்றதை கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் consider the following statements regarding mercury pollution. இப்போ ரீசெண்டான டைமில் மெர்க்குரி பொல்யூஷனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. கோல்டு மைனிங் ஆக்டிவிட்டி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மெர்க்குரி பொல்யூஷன் இன் தி வேர்ல்டு. கோல்டு மைனிங் மூலிமா மெர்க்குரி இருக்கான்றதை கேட்டிருக்காங்க. கோல் ஆஷில் மெர்க்குரி இருக்கான்னு போன கேள்வி கேட்டிருந்தாங்களா? கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸ் காஸ் மெர்க்குரி பொல்யூஷன்ன்றதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ அளவு வரைக்கும் இருந்தால் சேஃபு அப்படின்னு ஒவ்வொரு பொல்யூட்டன்ட்டுக்குன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவு வைப்பாங்க. அந்த மாதிரி எந்த லெவலுமே சேஃப் கிடையாது. ஈவன் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி இன்ஆர்கானிக் ஃபார்ம் இஸ் என்டரிங் இன் டு அவர் பாடியாக இருந்தாலும் இட் குட் ஹாஸ் ஹியூஜ் எஃபெக்ட்ன்றது தான் அதனுடைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால தான் தேர் இஸ் நோ நோன் சேஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் டு மெர்க்குரின்றது கேட்டிருக்காங்க. சப்போ ஒவ்வொன்றுமே பொல்யூட்டன்ட்டு முதல்ல அது பொல்யூட்டண்ட்டா, ஹைலி டாக்ஸிக்கா, அதனோட சோர்ஸ் என்ன, அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன அளவுக்கு இருக்கும், அதனுடைய சேஃப் எக்ஸ்போஷர் லிமிட்ஸாக WHO ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பியூரோ படி ஏதாவது கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். அதே மெர்க்குரியை வச்சு திரும்ப இன்னும் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இன்டிஸ்கிரிமினேட் டிஸ்போசல் ஆஃப் யூஸ்டு ஃப்ளோரசன்ட் எலக்ட்ரிக் lamps causes mercury pollution in the environment. Why is mercury used in the manufacturing? அப்போ lamps are the sources of mercury pollution. lamps-ல ஏன் mercury யூஸ் பண்ணுறாங்கன்ற ரீசனை கேட்டிருக்காங்க. A mercury coating on the inside of the lamp makes the light bright white.
when the lamp is switched on, the mercury in the lamp causes the emission of ultraviolet radiations. When the lamp is switched on, it is the mercury which converts the ultraviolet energy into visible light. None of the statement given above is correct about the use of mercury in the manufacture of fluorescent lamps. இப்போ மெர்க்குரி பொல்யூஷனை எல்லா ஆங்கிள்லையுமே கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லெட். லெட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டாக்ஸிக் எலிமெண்ட். லெட் இன்ஜெஸ்டட் ஆர் இன்ஹேல்டு அப்படின்றதுனால தான் லெட்டை வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் நம்ம சேர்த்துருந்தாங்கன்னு பார்த்தோமா. லெட் இன்ஜெஸ்டட் ஆர் இன்ஹேல்டு இஸ் அ ஹெல்த் ஹசார்ட். ஆஃப்டர் தி அடிஷன் ஆஃப் லெட் டு பெட்ரோல் ஹாஸ் பீன் பேண்ட். முன்னாடி வந்து லெட்டில் பெட்ரோலில் வந்து லெட் ஆட் பண்ணுவாங்க. பட் இப்போலாம் அன்லெட்டட் பெட்ரோல்னு நம்ம பெட்ரோல் பங்க்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். அதை பேன் பண்ணியாச்சு. இருந்தும் ஸ்டில் எதெல்லாம் இப்போவும் லெட்டோடைய சோர்ஸஸாக இருக்குது. ஸ்மெல்டிங் யூனிட்ஸ், காப்பர் ஸ்மெல்டிங் யூனிட்ஸ், அயன் ஸ்மெல்டிங் யூனிட்ஸ் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் இருக்கா, பென்ஸ் அண்ட் பென்சில்ஸில் இருக்கா, பெயிண்ட்ஸில் இருக்கா, ஹேர் ஆயில்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கான்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன, பிளாஸ்டிக்ஸ் என்னென்ன, எதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்னு யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட டெய்லி யூஸ்டு ப்ராடக்ட்ஸில் தான் இருக்கும். அது நியூஸில் வரதை கவனிக்கணும். எதெல்லாம் டாக்ஸிக் அதிகம், எதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்க, எதனோட அளவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு எந்த விஷயங்கள் நம்மளோட டெய்லி யூசேஜஸ் ப்ராடக்ட்ஸில் டாக்ஸிசிட்டி லெவலில் நியூஸில் வந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆர்சினிக், லெட், மெர்க்குரி சுற்றி கேட்டிருந்தாங்களா, திரும்ப இதே பாருங்க. இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி ஃபவுண்ட் அஸ் பொல்யூட்டன்ட் இன் தி ட்ரிங்கிங் வாட்டர் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா? ஆர்சினிக், சார்பிட்டால், ஃப்ளோரைடு, ஃபார்மால்டிஹைடு, யூரேனியம். இதெல்லாம் எது ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட்டண்ட்டாக எதெல்லாம் இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. அகெயின் தனியாக இதை கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி ரீசன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஃபார் தி எக்ஸ்போஷர் டு பென்சீன் பொல்யூஷன்? பென்சீன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்ம விஓசி பார்த்தோமா, அப்படி இருக்கக்கூடிய பென்சீனுக்கான சோர்சஸாக எதெல்லாம் இருக்கு? ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், டொபாக்கோ ஸ்மோக், வுட் பர்னிங், used varnished wooden furniture, using products made of polyurethane. இதில் எதெல்லாம் பென்சீனுக்கான சோர்சஸாக நம்ம வந்து இருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. ஏன் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே லிஸ்டட் பை WHO as the most important toxic elements. ஓகேவா? எதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. 10 chemicals of major public concern WHO சொல்லியிருக்காங்க. இதுக்கான சோர்ஸ் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதில் டீட்டெயில்டாக எல்லாத்த பற்றியும் இருக்குது. எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஜெனரலாக ஏர் பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஆர்சினிக், ஆஸ்பெஸ்டாஸ், பென்சின் கேள்வி வந்திருக்கு, ஆர்சினிக் கேள்வி வந்திருக்கு, கேட்மியம், டயாக்சின், ஃப்ளூரைட் கேள்வியில் வந்திருக்கு, லெட்டு கேள்வியில் வந்திருக்கு, மெர்க்குரி கேள்வியில் வந்திருக்கு, ஹசார்டஸ் பெஸ்டிசைட்ஸ். இந்த 10 தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ்னு WHO லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்ன நம்ம பார்க்கணும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எதனால் அது டாக்ஸிசிட்டி, எது அதனோட சோர்சஸ்ஸு, இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான லிமிட்ஸாக கைட்லைன்ஸில் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் தான் ஒவ்வொரு பொல்யூட்டண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும். அதே சமயத்தில் அது வாட்டர் பொல்யூட்டண்ட்டா, ஏர் பொல்யூட்டண்ட்டா, இப்படின்ற கான்டெக்ட்லையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? ஆர்சினிக். So arsenic is a metalloid element found naturally in the earth's crust. Earth crust ஓட நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் காம்பனண்ட் தான். ஸோ இது எங்கெங்கெல்லாம் மேஜராக நமக்கு வரும்னு பார்த்தோம்னா, ஆர்சினிக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வாட்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பொல்யூட்டன். ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஃபார் த கிரேட்டஸ்ட் பப்ளிக் ஹெல்த் த்ரெட் இஸ் ஃப்ரம் இன்ஆர்கானிக் ஆர்சினிக் இன் கண்டாமினேட்டட் கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா? எஸ்பெஷலி இஃப் வி டேக் தி கேஸ் ஆஃப் அவர் Gangetic plain regionsல கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அதில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்சினிக் கண்டென்ட் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இஷ்யூஸாக இந்தியன் கான்டெக்ட்ல நம்ம பார்க்கறது. அப்போ ஆர்சினிக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட்டன்ட். எதன் மூலியமா இந்த ஆர்சினிக், அது இன்ஆர்கானிக் ஆர்சினிக். ஏன்னா இன்ஆர்கானிக்னா அதை டீகம்போஸ் ஆகாத போகும்போது அதனோட டாக்ஸிசிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன் தி ஃபார்ம் ஆஃப் பயோ அக்யூமுலேஷன் ஆர் பயோ மேக்னிஃபிகேஷன். Peoples are exposed by drinking such water, used it in the food preparation and eating crops irrigated with contaminated water. ஏன்னா அந்த இன்ஆர்கானிக் ஆர்சினிக்ன்றது வாட்டர் கன்சம்ஷன் மூலிமா மட்டும் இல்லாமல் அந்த வாட்டரில் கிராப்பிங் பண்ணக்கூடிய கிராப்ஸ்லேயும் அது பெனிட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆர்சிக் இஸ் நாட் டாக்ஸிக் லெவல்.
Some foods like fish, shellfish, meat, cereals may contain arsenic, but usually in less toxic organic forms. Okay va? So organic arsenic is not that much toxicity. Inorganic form of arsenic is highly toxic in nature. That too, especially it is considered as a groundwater அல்லது drinking water pollutant. இந்த ஆர்சீனிக்கான சோர்சஸா மேஜரா எங்கெங்கெல்லாம் வரும்? ஆர் occurs in glass production, pigments, textiles, wood preservatives, papers and metal adhesives. ஸோ இந்த சோர்சஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சோர்சஸை லிஸ்ட் பண்ணி தான் கேள்விகள் கேட்குறாங்க. அதே மாதிரி டொபாக்கோ பிளான்ட்ஸ் அப்சர்வ் ஆர்சனிக் ஃப்ரம் தி சாயில். ஸோ டொபாக்கோ பிளான்ட்டு ஆர்சனிக் அப்சர்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த டொபாக்கோ மூலிமா பண்ணக்கூடிய ஸ்மோக்கிங் மூலிமா இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு தி அதர் பர்சன்ஸ், ஸ்மோக்கர்ஸ் டு தி இன்ஆர்கானிக் ஆர்சனிக். ஓகேவா? ஸோ அதனால் இதை மினிமம் எவ்வளோ அளவுக்கு அக்செப்டபிள் ஃபார்மில் இருக்கலான்ட்டு WHO ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கு. WHO கைட்லைன் படி ட்ரிங்கிங் வாட்டரில் 10 மைக்ரோகிராம் பெர் லிட்டர் வரைக்கும் இது இருக்கலாம். அதாவது 10 மைக்ரோகிராம் பெர் லிட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதை தாண்டிச்சுன்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் ஹெல்த். அதே ஸ்டாண்டர்டு தான் ஐஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்டும் ஃபாலோ பண்ணுது. எது வரைக்கும் அக்செப்டபிள் அண்ட் டிசைரபிள் லிமிட் ஆஃப் ஆர்சனிக் எது வரைக்கும் இருக்கலாம்னா அதே 0.01 milligram or 10 microgram per liter aligned with the WHO guideline. So ஆல்டர்னேட்டிவா ஆர்சனிக்கு இல்லாத ட்ரிங்கிங் வாட்டர் இல்லாத இடத்துல ஹைலி பொல்யூட்டட் இருக்கக்கூடிய லெவலில் அட்லீஸ்ட் பர்மிசபிள் லிமிட்டாக ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த பர்மிசபிள் லிமிட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சேஃப் சோர்ஸ் இருக்க போகும்போது 50 மைக்ரோகிராம் பெர் லிட்டர் வரைக்கும் பர்மிசபிளாக இருக்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா தட் குட் டெஃபினெட்லி ரிசல்ட்ஸ் இன் டாக்ஸிசிட்டி. ஆக்சுவலாக இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் எஸ்பெஷலி தி கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட்டிங் ஸ்டேட்ஸான கேஞ்சட்டிக் பிளைனில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸில் நிறைய சிட்டிஸில் வி ஹாவ் ஹை லெவல் ஆஃப் ஆர்சனிக் பொல்யூஷன்ஸ் இன் தி கிரவுண்ட் வாட்டர். ஓகேவா? ஸோ இந்த லிமிட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும், சோர்ஸஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். தென் அடுத்தது ஆஸ்பெஸ்டாஸ். நமக்கே தெரியும் ஆஸ்பெஸ்டாஸ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் எஸ் தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். இஸ் a group of naturally occurring fibrous mineral widely used historically for insulation and fire resistant purposes. All types of asbestos are carcinogenic to the humans according to the பட் இதுக்கு முன்னாடி எது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா கிரைசோடைல்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஆஸ்பெஸ்டாஸ் தான். ஆல்மோஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் எவ்ரி பில்டிங் எலிமெண்ட்ஸில் இது எலிமினேட்டட் பிகாஸ் ஆஃப் தி activities of the governments. The primary source route of exposure is inhalation of asbestos fibers in the air. So, அது drinking water pollutant இருக்கிற மாதிரி asbestos is an air pollutant. Okay வா? Asbestos exposes also called asbestosis, that is called as fibrosis of lung tissue peoples. யார் மேஜரா கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய ஆக்குபேஷனல் ஒர்க்கர்ஸு. தென் பில்டிங் டெமாலிஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் asbestos containing materials. So they were all highly exposed to the asbestos pollutants because it is present in the air form. Okay ba? Then அடுத்தது benzene. Benzene is a volatile organic compound. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் volatile organic compound which is colorless, highly flammable liquid. It is a common environmental pollutant present in air as well as other many industrial products. பென்சீனை பற்றி சோர்சஸ் தானே கேட்டிருந்தாங்க. எந்தெந்த சோர்சஸ்ன்னு மேஜராக கேட்டிருந்தாங்களா? பெட்ரோல் அண்ட் வெஹிக்கல் எமிஷன்ஸ் present in gasoline. ஏன்னா ஒன்ஸ் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு தி அப்பர் அவுட்டர் லெவலில் இருக்க போகும்போது இட் இஸ் ஈஸிலி கெட்டிங் என்ன சொல்கிறது எவாப்ரேட் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ரிலீஸ்டு ஃப்ரம் தி கார் எக்ஸாஸ்ட். இண்டஸ்ட்ரியல் யூஸ் manufacturing solvents, rubbers, plastics இது எல்லாத்துலேயுமே. Tobacco source is a significant source of benzene pollution. A significant source of benzene exposure for smokers and those exposed to second-hand smoking. Indoor air pollution, that is fuel burning and certain household products. ஓகேவா? ஸோ இண்டோர் ஏர் பொல்யூஷன்னா என்னது? நமக்கு லிக்விட்ஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இல்லாமல் விறகடுப்பு ஏற்படுத்த போகும்போது அதுலேருந்து சூட்டும் ஒரு ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான பொல்யூட்டண்ட்டாக வரும், பிளாக் கார்பனும் வரும். அதே சமயத்தில் பென்சின் பொல்யூஷன்ஸுக்கும் we are highly exposed to the So அப்போ இந்த benzene is an important pollutant which has a multiple sources and it is a volatile organic compound. ஓகேவா? Then cadmiumன்றது it is a toxic heavy metal present at lower levels in the atmosphere but anthropogenic activities மூலியமா தான் இது அதிகமாக என்விரான்மெண்ட்டுக்கு வருது. இது ஏர், வாட்டர், சாயில் அண்ட் ஃபுட் இது எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும்.
that too especially accumulates in the organisms mollusk and crustaceans ஓகேவா ஸோ மொல்லஸ்க்ன்றது என்னது நம்மளோட ஸ்னெயில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் crustaceansனா நமக்கு என்னது கிராப்ஸ் லாப்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான செகண்டரி கன்சியூமர்ஸ் ஓகேவா ஸோ அதாவது ஃபைட்டோ பிளாங்டான்ஸை கன்சியூவ் பண்ணக்கூடிய ஜூம் பிளாங்டான்ஸாக இருக்க போகும்போது இந்த கேட்மியம் அதில் அக்யூமுலேட் ஆகும் அதை சாப்பிடக்கூடிய ஹியூமன்ஸுக்கு பயோமேக்னிஃபை ஆகி இதனோட டாக்ஸிசிட்டி லெவல் வில் பி இன்க்ரீஸ்டு சில்ட்ரன்ஸோட எக்ஸ்போஷர் டு தி cadmium is mainly from the e-waste recycling and cadmium containing consumer products like toys, jewelries, plastics இது எல்லாத்துலேயுமே இருக்கும் smoking is also an important source of cadmium pollutions inhalation by workers inhaling cadmium containing products so இந்த cadmium இன்னும் ரைஸ் ஃபீல்ட்ஸில் அதிகமாக கண்டாமினேட்டட் ரைஸ் அண்ட் வாட்டர்ஸில் இருக்கிறது மூலியமாக வரக்கூடிய டிசீஸ் தான் என்னது இட்டாய் டிசீஸ் இன் ஜப்பான் ஓகேவா ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேட்மியம் பொல்யூஷன் தென் அடுத்தது டயாக்சின்ஸ்ன்றது என்னது மேஜராக இட் இஸ் present as a persistent organic pollutant அதாவது இட் lives for a longer time in the environment and it is not easily decomposed ஓகேவா dioxins and dioxin like substances are a group of chemically related POPs எதெல்லாம் polychlorinated dibenzo P dioxins polychlorinated PCDFCs and dioxin like PCBs இதனோட sources especially எங்கன்னா unwanted byproducts combustion waste incineration என்னது incinerations completely burning completely direct burning இதுதான் incineration னு சொல்லுவோம் chlorine bleaching and smelting plants disposal of contaminated materials இது எல்லாத்துல இருந்து என்னது dioxins will be exposed so major route of human exposure is through ingestion of food especially animal fats ஏன்னா நம்மளுக்கு human exposures எது மூலமா வருதுன்னா food contamination மூலமா அல்லது ஃபுட்டை சாப்பிட்றது மூலமா நமக்கு வருது which is automatically bioaccumulate and biomagnified within the seafoods especially ஓகேவா animal fats meats dairy fish products இது எல்லாத்துலேயுமே டயாக்சைன்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே கிராப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இஸ் அ பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து மேஜர்லி பார்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸாகவோ அல்லது வந்துட்டு ஃபெர்டிலைசர்ஸாகவோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலியமாக கிராப்ஸுக்கு போகும் பிளான்ஸுக்கு போகும் அதை சாப்பிடக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு போகும் அதன் மூலியமாக அதை சாப்பிடக்கூடிய ஹியூமன்ஸுக்கும் இது எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கலாம் அதனால தான் டயாக்சின்ஸுனுடைய டாக்ஸிசிட்டி லெவலை பொறுத்து தான் it should be banned and it should not be used or its usage will be eliminated என்றதுனால ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டண்ட்டாக டயாக்சின்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி ரிடக்ஷன் ஆஃப் இட்ஸ் எமிஷன்ஸ் ஓகேவா தென் அடுத்தது நல்லா பார்த்துக்கணும் fluoride per se is not a pollutant but excess or inadequate fluorideனால வரக்கூடிய இஷ்யூஸை தான் சொல்லணும் inadequate or excess fluoride a moderate amount of fluoride reduces the incidence of dental caries அதாவது டூத் டீகேவை குறைக்கக்கூடிய டூத்துக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ளிமெண்ட் தான் ஃப்ளூரைடு நம்மளோட டூத் பேஸ்ட்லேயே ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கும் பட் எக்ஸசிவ் ஃப்ளூரைடு வரப்போகும்போது தான் இட் இஸ் ஹார்ம்ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும் fluoride enters human intake mainly through drinking water especially groundwater அப்போ arsenic மாதிரி fluoride is also an important groundwater pollutant excess exposure may occur when groundwater naturally has high fluoride levels especially in warm climates where water consumption is higher and when that water is used for cooking or irrigation நம்மளுடைய especially arsenic pollution மாதிரியே fluoride pollutionும் நம்மளுடைய கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காஸ் ஆஃப் கன்சர்ன் ஓகேவா ஸோ அதனால் என்னென்னலாம் வரலாம் டென்டல் ஃப்ளோரோசிஸ் அண்ட் ஸ்கெலிட்டல் ஃப்ளோரோசிஸ் மாட்லிங் ஸ்டெய்னிங் அண்ட் எனாமினல் டேமேஜ் when excess fluoride is ingested through tooth during tooth development அதே மாதிரி போன்ஸு ஜாயின்ஸு ரிஜிடிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்கெலிட்டன்ஸ் will also be affected due to the high levels or excessive levels of fluoride contamination ஓகேவா இதை பார்த்துக்கணும் தென் அடுத்தது லெட்டும் மெர்க்குரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ லெட்டை பொறுத்த வரைக்கும் லெட் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் ஃபவுண்ட் இன் தி எர்த்ஸ் crust which is majorly used இதுக்கும் என்னது there is no level of lead exposure known that is safe இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான வேர்டிக்ஸ் ஓகேவா no known safe exposure even low levels can cause harmful
health effects in children as well as adults. எதெல்லாம் sources of exposure? leaded petrol ban பண்ணியாச்சு, leaded paint, smelting, recycling industries. அதே மாதிரி lead contaminated dust, soil, water or food. அதே மாதிரி batteries, pigments, cosmetics, toys and even some of the spices in some regions you can find the presence of lead. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ சேஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால 0 ரிலாக்ஸேஷன் லிமிட். ஓகேவா? ஸோ 10 வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ 10 மைக்ரோகிராம் பெர் லிட்டர் இஸ் இன் ட்ரிங்கிங் வாட்டர் அண்டர் தி பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸு. அதே பெயிண்ட்ஸில் இருக்க போகும்போது 90 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் 90 ppm வரைக்கும் இருக்கலாம். இந்த லெவல்ஸ்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 90 ppm வரைக்கும் இருக்கலாம். பட் வந்து ட்ரிங்கிங் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரிலாக்ஸேஷன் லிமிட்டே கிடையாது. பட் அப்படியே இருந்தாலுமே 10 மைக்ரோகிராமுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மெர்க்குரி. இப்போ மெர்க்குரி இஸ் அ டாக்ஸிக் ஹெவி மெட்டல் அக்கர்ஸ் நேச்சுரலி இன் தி என்விரான்மெண்டல் அண்ட் ரிலீஸ்டு த்ரூ போத் நேச்சுரல் as well as ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதனுடைய மெயினாக நமக்கு மெர்க்குரி எக்ஸ்போஷர் எது மூலியமாக இருக்கும்னா டைரெக்டாக இருக்கிறத விட ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறது மூலியமாக தான் வரும். ஓகேவா? கன்சியூமிங் ஃபிஷ் அண்ட் ஷெல்ஃபிஷ் கண்டெய்னிங் மெத்தில் மெர்க்குரி. ஓகேவா? மெத்தில் மெர்க்குரி த்ரூ பயோ அக்யூமுலேஷன் அண்டு பயோ மேக்னிஃபிகேஷன். பயோ அக்யூமுலேஷன் அண்டு பயோ மேக்னிஃபிகேஷன். Inhalation of vapor, especially among the workers in mining, industrial settings and artisanal small scale gold mining. Environmental releases from the coal combustion, waste incineration and industrial processes contribute to background exposure. அதே மாதிரி என்னது மெர்க்குரிக்கும் there is no known safe limit, no known safe level of exposure. Even minor level of exposure of mercury is harmful for our health. ஓகேவா? தென் அடுத்தது இது வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸில் மெர்க்குரி இஸ் ஸ்டில் தேர்ன்றதை சொல்லியிருக்காங்க. பேட்ரிஸ், மெஷரிங் டிவைசஸ் தட் ஆஸ் தெர்மாமீட்டர்ஸ் அண்ட் பேரோமீட்டர்ஸ், எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் அண்ட் ரிலேஷன் எக்யூப்மெண்ட், லேம்ப்ஸ் இதை தானே கேட்டிருந்தாங்க, ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ், டென்டல் அமால்கம், எஸ் டென்டல் ஃபில்லிங்ஸ்லையும் இருக்கு. பட் 90% of it is reduced now, but still it is there. Skin lightening products and other cosmetics, pharmaceuticalsலையும் இருக்கு minor level. So Stockholm Convention of Persistent Organic Pollutants எப்படி வந்து இருக்கோ, டயாக்சின்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கோ, அதே மாதிரி மெர்க்குரியோடைய கண்டாமினேஷன் பொல்யூஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன் என்னது? மினமாட்டா கன்வென்ஷன். Minamata Convention on Mercury is a multilateral environmental agreement that addresses the specific human activities which contributing to the widespread mercury pollution. ஓகேவா? ஸோ இதில் தான் மெர்க்குரி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது யுரேனியம். ஓகேவா? ஸோ யுரேனியமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், யுரேனியம் இஸ் அ இம்பார்ட்டன்ட்டு சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஓகேவா? பட் யுரேனியம் இஸ் ஆல்சோ அ வாட்டர் பொல்யூட்டன்ட். ஓகேவா? So uranium is naturally occurring in radioactive heavy metal found in rocks, soils and groundwater. It has both chemical toxicity as well as radiological properties. Okay, but இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது chemical toxicity with respect to the groundwater pollution தான் நம்ம மேஜர் ஆங்கிளில் பார்க்கணும். Drinking water contaminated with dissolved uranium is the primary exposure route for our harmness. Okay, so minor exposure through food grown using contaminated water does not biomagnify significantly in food chains. But majorana sources of contamination எதன் மூலியமா வரும்னா drinking water மூலியமா மட்டும்தான் வரும். ஸோ அதனால் WHO கைட்லைன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 30 மைக்ரோகிராம் பெர் லிட்டர் வரைக்கும் டாக்ஸிசிட்டி லெவலில் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி ஆங்கிளில் சொல்லலை, டாக்ஸிசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூஷனை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை வச்சு கிட்னி அஃபெக்ட் ஆகக்கூடிய அளவை வச்சு தான் இந்த கைட்லைனை சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? யுரேனியம் இஸ் ஆல்சோ அ ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட்டன்ட். தென் அடுத்தது ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடு இட் இஸ் அ கலர்லெஸ் ஃப்ளேமபிள் கேஸ் வித் அ ஸ்ட்ராங் ஓடர் அட் ரூம் டெம்பரேச்சர். இந்த ஃபார்மால்டிஹைடு மோஸ்ட்லி இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப இந்த கான்டெக்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எஸ்பெஷலி வார்னிஷஸ்ஸு, பெயிண்ட்ஸு,
வுட்டன் ஃபர்னிச்சர்ஸு, மேட்ரஸஸ்ஸு, இந்த மாதிரி நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது யூபிஎஸ்சி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஃபார்மால்டிஹைட். ஸோ ஜெனரலி இதெல்லாம் தான் இந்த வார்னிஷஸில், கோட்டிங்ஸில் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ காம்போசிட் வுட் ப்ராடக்ட்ஸ், ஹார்ட்வுட், பிளைவுட், particle board, medium density fiber board manufactured with resins. Building materials and insulation materials, household products such as paints, coatings, lacquers and paper products, இது எல்லாத்துலேயுமே you can find the presence of formaldehyde. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்லையும் it is used as a preservatives. So it is also a byproduct of combustion and natural processes. So it can be in air from unvented fuel burning appliances and cigarette smoke. ஓகேவா? ஸோ யுரேனியம் ஃபார்மால்டிஹைட்லாம் ஆப்ஷன்ஸில் இருந்ததுனால அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துக்கணும். ஸோ சிகரெட் ஸ்மோக் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் ஃபார்மால்டிஹைடு. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த கேள்விகளை பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் அமாங் தி ஃபாலோயிங் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் ஹைலி டாக்ஸிக்? ஓகேவா? ஆர்சினிக் இஸ் அ டாக்ஸிக் எலிமெண்ட். குரோமியம், மெர்க்குரி நாட் ஹைலி டாக்ஸிக்னா எது? காப்பர் தான். ஓகேவா? ஸோ காப்பர் தான் நாட் ஹைலி டாக்ஸிக். மீது எல்லாமே நமக்கு வந்து டாக்ஸிக் லெவல் அதிகமாக இருக்கிறது தான். இந்த கொஸ்டின் பாருங்கள். கோல் ஆஷ் கண்டெய்ன்ஸ் ஆர்சினிக்கும் இருக்குது, லெட்டும் இருக்குது, மெர்க்குரியும் இருக்குது. Coal-fired power plants releases sulfur dioxide and oxides of nitrogen into the environment. இது டெஃபினட்டா இதெல்லாம் தான் மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். இதை நம்ம தனி டாப்பிக்காகவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ கோல்-fired பவர் பிளான்ஸ், அது தெர்மல் ஃபயர் பிளான்ஸ் ரிலீஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு as well as oxides of nitrogen. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஹை ஆஷ் கண்டென்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் தி இந்தியன் கோல்ன்றதும் டெஃபினட்டாக கரெக்டு தான். ஸோ ஆல் தீஸ் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Then consider the following statements regarding the mercury pollution. Gold mining is a source of mercury pollution in the world. Definitely gold mining என்றது இருக்கா? டெஃபினட்டாக இருக்கு. இப்போ தான் coal ash contains mercury என்றதையும் பார்த்துருந்தோம். அப்போ coal based thermal power plants cause mercury pollution definitely. ஸோ மெர்க்குரி இஸ் அ ஹைலி டாக்ஸிக் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு எந்த விதமான நோன் சேஃப் சோர்ஸும் கிடையாது. ஈவன் மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி இஸ் ஹைலி ஹார்ம்ஃபுல். தேர் இஸ் நோ known safe level of exposure to mercury. இதுவும் correct. Answer for this question என்னது? Option C, all three. Then இதுதான் பார்த்துருந்தோம். Indiscriminate disposal of used fluorescent electric lamps causes mercury pollution. Electric lamps causes mercury pollution. அது என்ன பர்பஸஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட். When the lamp is switched on, the mercury in the lamp causes the emission of ultraviolet radiations. இதுதான் mercury in lampsல இருக்கக்கூடிய பர்பஸ். இது இல்லாமல் தெர்மாமீட்டர், பேரோமீட்டர், பேட்டரிஸ், டென்டல் அல்மால்கம்ஸ் இது எல்லாத்துலேயுமே இஸ் ஸ்டில் யூஸ்ட் அஸ் அ ப்ராடக்ட்ஸ். மெர்க்குரி வந்து இருக்குது. lead ingested or inhaled is a health hazard. After the addition of lead to petrol has been banned, what still are the sources of lead poisoning? Smelting poisoning definitely. ஸோ பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ்ன்றது குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல லெட் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அப்போ ஸ்டில் இதெல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆம்பிட்ஸில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ் கண்டிப்பாக வராது. அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாமே ஈஸிலி ரெகுலேட்டபிள் எண்ட் யூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹை லெவல் ஆஃப் மெர்க்குரியோ அல்லது லெட்டோ இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக ரெகுலேட் பண்ணி கட் ஆஃப் பண்ணிடலாம். அதனால் பென்ஸ் அண்ட் பென்சில்ஸ், ஹேர் ஆயில்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஸ்டில் இது என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டில் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் லெட் பாய்சனிங்னு கேட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் ஸ்மெல்டிங் யூனிட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் இது ரெண்டை தவிர மீதி ரெண்டு வரக்கூடாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1 and 3 ஒன்லி. ஸோ காமன் சென்ஸிக்கலாகவும் சம்டைம்ஸ் யோசிக்கணும். கொஷின் கேட்டிருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் இது வரைக்கும் சோர்சஸாக இருந்திருக்குன்னு கேட்கல, இப்போவும் சோர்சஸாக எதெல்லாம் இருக்குதுன்றதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி ஃபவுண்ட் அஸ் அ பொல்யூட்டன்ஸ் இன் ட்ரிங்கிங் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஆர்சீனிக் டெஃபினட்டாக உண்டு, ஃப்ளோரைட் டெஃபினட்டாக உண்டு, யுரேனியம் டெஃபினட்டாக உண்டு. ஓகேவா? வேறஸ் நமக்கு வந்து சார்பிட்டால், சார்பிட்டால்ன்றது என்னது? சார்பிட்டால் இஸ் அ ஸ்வீட்னர். இட் இஸ் நாட் அ பொல்யூட்டன்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். அதே மாதிரி என்னது? ஃபார்மால்டிஹைடும் கிடையாது.
Formaldehyde is normally is used in the adhesives நமக்கு வந்து varnishes இந்த மாதிரி wood productsல இருக்குமே தவிர இது வந்து வாட்டர் பொல்யூட்டன் ட்ரிங்கிங் வாட்டர்ல ஃபார்மால்டிஹைடு இருக்காது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1, 3 and 5 only. Then which of the following are the reasons or factors for the exposure to benzene pollution? Benzene pollution நம்ம பார்த்திருந்தோமா? Automobile exhaust definitely would be there. Tobacco smoke definitely would be there. Wood burning will definitely would be there. Using varnished wooden furniture. Using varnished wooden furniture is a source of formaldehyde. Using products made of polyurethane. Polyurethane is majorly made in, is also a component used in wooden furnitures. அல்லது polymers இது எல்லாமே plastics, ஓகேவா? is used in polymers அல்லது plastics. அப்போ இது ரெண்டுலையுமே still it is not a source of benzene pollutions. மீதி மூணுமே is a source of, அது சிக்னிஃபிகண்டான சோர்ஸ் என்னது? நமக்கு டொபாக்கோ ஸ்மோக் தான். அப்போ இது மூணு தான், மீதி மூணுமே மீதி ரெண்டுமே கிடையாது. அது நம்ம குரூப்பிங் பண்ணும் போதே தெரியும், இது மூணுமே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது யூசிங் ப்ராடக்ட்ஸ், யூசிங் வார்னிஷ்டு வுட்டன் ஃபர்னிச்சர்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போகும்போதே அது வரக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸ் அல்லது லிஸ்டட் பை டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் லிஸ்டட் பை WHO நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜெனரலாக பிளாஸ்டிக் சென்ட்ரிக்காக நியூஸஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ரேண்டமாக கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான சோர்ஸஸாக நம்ம டைரெக்டாக எங்கன்னு நம்மளால் ஒரு பர்டிகுலர் சோர்ஸில் பார்க்க முடியாது. பட் என்ன கான்டெக்ட்ஸில் பார்க்கணுன்றது இந்த கொஷின்ஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ் பேஸ்டான எந்த ஒரு காம்போனண்ட்டும் நியூஸில் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி லெவலில் அல்லது ஏதாவது ஒரு எமிஷன் ஆஃப் சம் பர்டிகுலர் காம்போனண்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இருக்குதுன்னா அதை டெஃபினட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். Why is there a great concern about microbeads that are released into the environment? அதை கேட்டிருக்காங்க. They are considered harmful to the marine ecosystem. They are considered to cause skin cancer in the children. They are small enough to be absorbed by crop plants in irrigated fields. They are often used as a food adulterants. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்கிறத வச்சு நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபுட் அடல்ட்ரன்ஸாக ஏதாவது நியூஸில் இருந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். There is some concern regarding the nanoparticles of some chemical elements that are used by the industry in the manufacturing of various products. இது ரொம்ப ஓப்பன் அண்டட் கொஸ்டின்ஸ். ஜெனரலாக கேட்டிருக்காங்க. அக்யூமுலேட் இன் தி என்விரான்மெண்ட்டா, என்டர் தி ஃபுட் செயினா, தே கேன் ட்ரிகர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸான்றதை கேட்டிருக்காங்க. இது பாருங்க, ப்ரோமினேட்டட் ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ் பேர்லேயே இருக்குது. யூஸ்ட் இன் தி மெனி ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் லைக் மேட்ரஸஸ் அண்ட் அப்ஹோல்ஸ்ட்ரி. அப்ஹோல்ஸ்ட்ரினா என்னது? டெக்கரேட்டட் வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ் தான் அப்ஹோல்ஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோமினேட்டட் ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிளாக இருக்கக்கூடாது, சீக்கிரம் எரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோமினேட்டட் காம்பவுண்ட்ஸை தான் ப்ரோமினேட்டட் ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ். அப்போ அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அது என்ன பர்பஸஸ்க்காக அதனோட டாக்ஸிசிட்டி லெவல் இருக்குது அப்படின்றத வச்சு தான் கேட்டிருக்காங்க. highly resistant to the degradation. They are able to accumulate in the humans and animals அப்படின்றத கேட்டிருக்காங்க. Bisphenol, a cause of concern, is a structural key component in the manufacturing of which of the following kinds of plastics? Again plastics கேட்டிருக்காங்க. low polyethylene, polycarbonate, polyethylene terephthalate, polyvinyl chloride, PVCLன்றத கேட்டிருக்காங்க. தென் இது வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன், இது நியூஸில் அதிகமாக இருந்துச்சு. வித் ரெஃபரன்ஸ் டு perfluoroalkyl and perfluoroalkyl substances that are used in making many consumer products. Consider the following statements. நான் சொன்னேன்ல கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அதாவது வைட் ஸ்ப்ரெட் இன் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட் அண்ட் ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே பாருங்க, நாட் ஈஸிலி டீக்ரேடட் இன் தி என்விரான்மெண்ட், ஹைலி அக்யூமுலேட்டட் இன் தி ஃபுட் செயின். இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே இருக்குது. பர்சிஸ்டன்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் PFAs கேன் லீட் டு பயோ அக்யூமுலேஷன் இன் அனிமல் பாடிஸ். இதை கேட்குறாங்க.
அப்புறம் இது ரீசெண்டாக கேட்டிருக்காங்க பாருங்க. மெனி chewing gums found in the market are considered as a source of environmental pollution. ஏன் அந்த chewing gumல பிளாஸ்டிக் as a gum பேஸாக இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க 2025 இந்த வருஷம் கேட்டது. எதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சிகரெட் பட்ஸ், ஐ கிளாஸ் லென்சஸ், கார் டயர்ஸ். இப்போ பிளாஸ்டிக் சென்ட்ரிக்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் தான் இங்கே கிளப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பிளாஸ்டிக் சென்ட்ரிக்ஸாக எது நியூஸில் இருந்தாலுமே ஃபுட்டு ரிலேட்டடாக எது இருந்தாலுமே அடல்ட்ரண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, பொல்யூட்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இன்னொரு ஒரு கலெக்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இது வேஸ்ட்னு கேட்டிருக்காங்க. டியூ டு இம்ப்ராப்பர் ஆர் இன்டிஸ்கிரிமினேட்டட் டிஸ்போசல் ஆஃப் ஓல்ட் அண்ட் யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் or their parts, which of the following are released into the environment as e-waste? Cadmium, chromium, beryllium, heptachlor, lead, mercury and plutonium. இதில் எதெல்லாம் e-waste elements, e-waste metals கேட்டிருக்காங்க. Then அடுத்தது இது ஒரு open-ended questions. Magnetite particles அப்படின்னா என்னது? It is an important ore of iron. So magnetic properties இருக்கக்கூடிய particles தான் magnetite particles. Are suspected to cause neurodegenerative problems or generated as environmental pollutants from which of the following? எதுல இருந்தெல்லாம் neurodegenerative products இருக்கக்கூடிய magnetites இருக்கலாம்ன்றது ஜெனரலா கேட்டிருக்காங்க. இது பாருங்க, கார்போஃபியூரான், மெத்தில் பாரத்தியான், ஃபோரேட் அண்ட் ட்ரையோசோப்ஸ் இஸ் வியூட் வித் அப்ரெஹென்ஷன் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் அஸ் என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ்லையா, ஃப்ரூட் ரைப்பனிங், ஃபுட் அடல்ட்ரன்ஸான்றதை கேட்டிருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் ஃபுட் ப்ராடக்ட்ஸான்னு கேட்டிருக்காங்க, பெஸ்டிசைட்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் ஒன்றா இருக்கலாம். பட் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸில் எது நியூஸில் இருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய நாலேஜஸ். ஸோ இதெல்லாமே ரேண்டமாக கேட்குறது. பட் இந்த ரேண்டமாக கேட்டது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்ன கான்டெக்ட்ஸில் இதை நம்ம பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இதை கிளப் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு சில டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து சில சோர்சஸ்லேருந்து கொஷின்ஸ் டேரெக்டாக வந்திருக்கு. அந்த விஷயங்கள் தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறது. ஓகேவா? ஸோ எதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ், இது ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங் தான். ஓகேவா? லெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் இருக்கும்? பெயின்ஸு, லெட் ஆசிட் பேட்டரிஸ் இருக்கும். அது என்ன விதமான ஹார்ம்ஃபுல்லான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் ஏற்படுத்தலான்ற லிஸ்ட் தான் இது. நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சிஎஃப்சிஸ் இரிட்டேட்டிங் தி ஐஸான்ற கான்டெக்ட்லாம் கேட்டிருந்தாங்க. மெர்க்குரி தெர்மல் பவர் பிளான்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் வேஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா தெர்மாமீட்டர்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே இருக்குன்னு பார்த்துருந்தோமா. ஆர்சீனிக் பெஸ்டிசைட்ஸ்லையும் இருக்கும், வுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லையும் இருக்கும். நிக்கல் ஸ்மெல்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பேட்டரி இண்டஸ்ட்ரீஸில். கேட்மியம் டொபாக்கோ ஸ்மோக் அண்ட் பேட்டரிஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபாசில் ஃபியூவல் எமிஷன்ஸ். கார்பன் மொனாக்சைடு வெஹிக்கல் எஸ்பெஷலி வெஹிக்கல் எக்ஸ்காஸ்ட் அண்ட் ஓப்பன் ஃபயர்ஸ். நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் ஃபியூவல் கம்பஷன்ஸ். Then அடுத்தது particulate matter 2.5 as well as particulate matter 10 vehicular emission agricultural waste. இந்த பிளாஸ்டிக்ஸில் உள்ள லிஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின், லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், பாலிவினைல் குளோரைடு, இது எல்லாமே நம்மளுடைய ஃபுட்டு விராப்பிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர், காஸ்மெட்டிக் கண்டெய்னர்ஸு, ஸ்குவீஸ் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அண்ட் பைப்ஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய காம்பனண்ட். அதே மாதிரி பைஸ்ஃபெனால் கேட்டிருந்தாங்களா. ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் பைஃபெனால் இருக்குது. பிளாஸ்டிக் அடிட்டிவ்ஸ் இது எல்லாமே. தாலேட்ஸ், டயாக்சின்ஸ் கேட்டிருந்தாங்களா. பாரிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், பாலிக்ளோரினேட்டட் பைஃபெனைல்ஸ், இது எல்லாமே டொபாக்கோ ஸ்மோக், கம்பஷன் ஆஃப் கோல்ஸு, பெஸ்டிசைட்ஸ், இதில் எதெல்லாம் சோர்ஸஸாக இருக்குதுன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே கேள்விகளாக வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதை தாண்டி அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க? இது கேட்டிருந்தாங்க. மேலத்தியான் கொஷின்ஸில் இருந்துச்சா. பெஸ்டிசைட்ஸ், சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பெஸ்டிசைட்ஸோட லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆர்கானோ, அதில் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெஸ்டிசைட் இருந்தது டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். மேலத்தியான், பாரத்தியான், டயசீனியான், ஃபென்தியான், தென் கார்பமைட்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பெஸ்டிசைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டையும் ஜஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, பெஸ்டிசைட்ஸு அது ஒரு லாங்கர் லிஸ்ட் இருக்கும். பட்டு நம்ம ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனில் பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸில் பேன் பண்ணப்பட்ட பெஸ்டிசைட்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஆல்ட்ரின், டீல்ட்ரின், என்ட்ரின், குளோர்டேன், ஹெப்டக்ளோர். ஆப்ஷனில் வந்ததா ஹெப்டக்ளோர், மைரெக்ஸ், டாக்ஸஃபின், ஹெக்ஸாக்ளோரோ பென்சின், எண்டோசல்ஃபான். இதுவும் முக்கியம். எண்டோசல்ஃபான் ஆர் ஃபுல்லி பேண்ட் அண்டர் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ஸ். வேரஸ் டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்னு சொல்லக்கூடிய டிடிடி இஸ் பெர்மிட்டட் ஒன்லி ஃபார் ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் இன் டிசீஸ் வெக்டார் கண்ட்ரோல். பெஸ்டிசைட்ஸாகவும் டிஸ்ட்ரிக்ட் வெக்டார் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். பட் பேன் பண்ணல.
இதை தாண்டி இந்தியாவில் எந்தெந்த பெஸ்டிசைட்ஸ் பேன் பண்ணப்பட்டது எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் இங்கே கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் பார்த்துக்கணும். அதில் வர நேம்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கேள்விகளாக வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதை தாண்டி நமக்கு இது ரொம்ப முக்கியமானது. வேஸ்ட்டை ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பட் வேஸ்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டை பார்த்துக்கணும். ஹெவி மெட்டல்ஸ் லெட், மெர்க்குரி, கேட்மியம், குரோமியம், ஆர்சினிக், நிக்கல், பெரிலியம், லெட்டு, மெர்க்குரி, கேட்மியம், குரோமியம், ஆன்டிமனி, இது எல்லாமே வேஸ்ட். வேஸ்ட்னா எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்டோடைய ப்ராடக்ட்ஸில் இது எல்லாமே காம்பனன்ட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி டயாக்சின்ஸ் அண்ட் ஃபியூரான்ஸ் இஸ் ஆல்சோ அ காம்பனண்ட் ஆஃப் வேஸ்ட். ப்ராமினேட்டட் காம்பவுண்ட்ஸ் எது டைஃபினைல் ஈத்தர்ஸ், ப்ரோமினேட்டட் ஃப்ரேம் ரிட்டார்டன்ஸ் இதை கேட்டிருந்தாங்களா. அதே மாதிரி பைஸ்பெனால் இது எல்லாமே. ஏன்னா ப்ரோமினேட்டட் அப்படின்னு வந்துட்டாலே அந்த ப்ரோமினேட்டடுன்றது எதுக்காக ஆட் பண்ணுவாங்கன்னா ஃப்ளேமபிலிட்டி ஆஃப் அ ப்ராடக்டை குறைக்கிறதுக்காக, சீக்கிரம் தீ பத்திடக்கூடாதுன்றதை குறைக்கிறதுக்காக இந்த ப்ரோமினேட்டட் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரோமினேட்டட் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணிட்டோம்னா அது ஈஸிலி டிஸ்போசபிளாகவும் ஈஸிலி டீக்ரேடிங் டு தி என்விரான்மெண்ட்டாக இருக்காது. ஸோ தட் அது லேட்டராக இட் வில் பி எமர்ஜ் ஆஸ் அ டாக்ஸிக் டு தி என்விரான்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தி பிளாஸ்டிக் அடிட்டிவ்ஸாக அது ஆட் ஆகிறதுனால. பைஸ்பெனால் அதே மாதிரி பிளாஸ்டிக் அடிட்டிவ்ஸை பிவிசி, டாலேட்ஸ் இருந்ததை பார்த்தோமா. பேட்டரி ரிலேட்டட் டாக்ஸின் லெட் காம்பவுண்ட்ஸ், லித்தியம் சால்ட்ஸ், நிக்கல் அண்ட் கேட்மியம். ஆசிட்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ். கேசியஸ் பொல்யூட்டன்ஸை சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் இருக்கும், PM10 இருக்கும், PM2.5 இருக்கும், கார்பன் மொனாக்சைடு டெஃபினெட்லி வில் பி தேர். கோபால்ட், மேங்கனீஸ், செலீனியம்னு சொல்லக்கூடிய ரேர் அண்ட் டாக்ஸிக் எலிமெண்ட்ஸும் இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் இதை பற்றின ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அந்த கொஷின்ஸை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துடலாமா. ரைட், இது எல்லாமே அந்த கொஷின்ஸோட கான்டெக்ட் அடிப்படையாக வச்சு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒய் இஸ் தேர் அ கிரேட் கன்சர்ன் அபவுட் தி மைக்ரோ பீட்ஸ்ன்றது விச் இஸ் நத்திங் பட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், வெரி வெரி ஸ்மாலர் லெவலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ். அதனுடைய மேஜரான பிரச்சனை என்னதுன்னா தே ஆர் கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல் டு தி மரீன் ஈகோசிஸ்டம் பிகாஸ் தே ஆர் என்டரிங் இன் டு தி மரீன் ஈகோசிஸ்டம்ஸ். இருக்கிறதுலையே கொஸ்டினை பாருங்க, கிரேட் கன்சர்ன் அபவுட் தி மைக்ரோ பீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் உள்ள வேர்டிங்ஸை பார்க்கணும். நமக்கு ஆன்சர் தெரியலனா கூட கிரேட் கன்சர்ன் சொல்ல போகும்போது தேர் கன்சிடர்ட் அஸ் ஹார்ம்ஃபுல் டு தி மரீன் ஈகோசிஸ்டம், பெரிய லெவலில் பேசுகிறாங்க. தேர் கன்சிடர்ட் டு காஸ் ஸ்கின் கேன்சர் இன் சில்ட்ரன், சின்ன லெவலில் பேசுகிறாங்க. ஸ்மால் எனஃப் டு பி அப்சர்வ்டு பை கிராப்ஸ் இன் தி இரிகேட்டட் ஃபீல்ட்ஸ். தே ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் டு பி யூஸ்ட் அஸ் அ ஃபுட் அடல்ட்ரன்ஸ். ஸோ ஃபுட் அடல்ட்ரண்ட்ன்ற ஸ்பெசிஃபிக்கான விஷயம், ஸ்கின் கேன்சர்ன்ற ஸ்கின் கேன்சர் ஆஃப் சில்ட்ரன்ன்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம், இரிகேட்டட் கிராப்ன்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம். கிரேட் கன்சர்ன் அப்படின்னு வரப்போகும்போது இந்த நாலுலேயே மோர் ப்ராடராக இருக்கிற லார்ஜரான விஷயம் ஆப்ஷன் ஏ தான். அட்லீஸ்ட் நமக்கு கொஷினோட கான்டெக்ட் ப்ராடராக இருக்குன்னா ஆப்ஷனும் ப்ராடராக இருக்கும். கொஷினோட கான்டெக்ட் சிம்பிளாக மைக்ரோவாக இருக்குதுன்னா, ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னா ஆப்ஷன்ஸில் உள்ளதில் ஸ்பெசிஃபிக்கான ஆன்சராக இருக்கும். இதை காமன் சென்சிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணணும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. இப்போ இது பாருங்க, கொஸ்டினே ரொம்ப ஜெனரலாக இருக்கு. தேர் இஸ் சம் கன்சர்ன் ரிகார்டிங் தி நானோ பார்ட்டிகல்ஸ். ரொம்ப மைக்ரோவுக்கும் கீழே 10 பவர் -9 தான் நம்ம நானோன்னு சொல்லுவோம். Of some chemical elements that are used by the industries in the manufacturing of various products. Why? ரொம்ப open-ended. அப்போ எது வராது நம்மளால சொல்லவே முடியாது. ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால they can accumulate in the environment and contaminate water and soil. Definitely will be there. அப்போ accumulate in the water and soil இருந்துச்சுன்னா there is a high possibility of entering into the food chains through biomagnification. அப்போ டெஃபினட்டாக இதுவும் உண்மைதான். அதே மாதிரி they can trigger the production of free radicals இருக்கும், அதுவும் definitely will be. இதெல்லாம் வராது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின் ரொம்ப ஜெனரல் ஓப்பனடாக இருக்கு. அப்போ 3 ஆப்ஷன்ஸுமே ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி 1 2 3. ஸோ கொஸ்டின் தெரியலனாலும் பரவாயில்ல, கொஸ்டினோட கான்டெக்ட் என்ன, கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோட கான்டெக்ட் என்ன, எது கண்டிப்பாக எலிமினேட் பண்ணணும் எது எலிமினேட் பண்ணக்கூடாதுன்ற லாஜிக்கல் சென்ஸோட அப்ரோச் பண்ணணும். ஏற்கனவே சொன்னா brominated frame retardants are used in many household products like mattresses, upholstery, அதாவது wooden furnitures, wooden அல்லது other furnitures, இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான்.
Why is there some concern about their use? Some concern. They are highly resistant to degradation in the environment. Definite. They are able to accumulate in the humans and animals. Definite. இது எப்படி வராது நம்மளால சொல்லவே முடியாது. ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, பி, போத் 1 and 2. ஸோ கொஸ்டின் ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் கன்சர்ன் வந்து எது ரிலேட்டடாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். Bisphenol, a cause of concern, is a structural key component in the manufacturing of what kind of plastics? Na? Polycarbonate. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின். தெரியலனா விட்டுறலாம், தப்பு கிடையாது. இது பாருங்க, இதெல்லாம் ஜெனரலாக அட்டன் பண்ணி ஆகணும். With reference to perfluoroalkyl and perfluoroalkyl substances that are used in many consumer products. Consider the following statements. They are found to be wide consumer products னு சொல்லிட்டாங்க. அப்போ drinking water, food and food packaging materialsல இருக்கு. They are not easily degraded. இது எல்லா கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. They are not easily degraded in the environment. அதனால தான் அது கன்சர்ன். Persistent exposure can lead to bioaccumulation and animal bodies. இது ரெண்டுமே எப்பயுமே எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே முக்கியமான கான்டெக்ஸ்டாக இருக்கு. ஓகேவா? இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? அது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுட்டில் இருந்தால் மட்டும்தான் அது பயோ அக்யூமுலேட் ஆகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி அது நான் பெர்ஃப்ளூரோ ஆல்கைல் காம்பவுண்ட்ஸ் மேக்கிங் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வரப்போகும்போதே அதில் டெஃபினட்டாக பிளாஸ்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாலின்னு வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தே கேனாட் டீக்ரேட் ஈஸிலி இன் டு தி என்விரான்மெண்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2 and 3. இது எல்லா கொஸ்டின்ஸுமே லாஜிக்கல் காமன் சென்ஸை வச்சு போகணும். இதில் பாருங்க, மெனி சூவிங் கம்ஸ் ஃபவுண்ட் இன் தி மார்க்கெட் ஆர் கன்சிடர்ட் அஸ் சோர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். கண்டிப்பாக சூவிங் கம்ஸ்ன்றது ஈஸிலி டிகிரேட் ஆகிறது கிடையாது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஈஸிலி டிகிரேட் ஆகலைன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் என்ன காம்பனண்ட்டை மறைமுகமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸிலி டிகிரேட் ஆகாது. கண்டைன்ஸ் பிளாஸ்டிக்ஸ் அஸ் அ கம் பேஸ் டெஃபினட்டாக. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் ஏ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. இதுவும் பாருங்க, how many of them contains plastics? Cigarette butts, especially in the filtering agents-ல microplastics யூஸ் பண்றாங்க. Eye glasses definitely will be there. Tires, synthetic அப்படின்னு வந்துட்டாலே அதுல என்னது? பிளாஸ்டிக்ஸ் இருக்க தான் போகுது. பாலிமர் in the form of polymers. அப்போ மூணுமே இருக்க தான் போகுது, எதுவுமே வராது நம்மளால சொல்லவே முடியாது. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆல் தி 3 ஆர் கண்டெய்னிங் தி பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. டியூ டு தி இம்ப்ராப்பர் அண்ட் இன்டிஸ்கிரிமினேட் டிஸ்போசல் ஆஃப் ஓல்ட் அண்ட் யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் விச் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங்ஸ் ஆர் இ வேஸ்ட். எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதில் ஆட்மேன் அவுட்டாக ஏதாவது 1 2 இருக்கும், அப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஆட்மேன் அவுட் ஒன்னா என்ன இருக்கு? நமக்கு ப்ளூட்டோனியம். ப்ளூட்டோனியம் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. அதே மாதிரி இது ஹெப்டாக்ளோர். ஹெப்டாக்ளோர் என்னன்னு பார்த்தோம்? இட் இஸ் அ பெஸ்டிசைடு. இட் இஸ் அ பெஸ்டிசைடுன்னு பார்த்தோம். பெரிலியம், கேட்மியம், குரோமியம், மெர்க்குரி அண்ட் லெட், இது எல்லாமே ஹெவி மெட்டல்ஸு. அப்போ இந்த காம்பினேஷன் ஒன்று இது எல்லாமே இருக்கணும், இல்லைனா இது இருக்கக்கூடாது. இதில் ஆட்மேன் அவுட்டாக இருக்கிறது எதுன்னு தேடணும். ஹெப்டாக்ளோரோ ஆட்மேன் அவுட்டு, ப்ளூட்டோனியம் ஆட்மேன் அவுட். டெஃபினட்டாக ஹெப்டாக்ளோரை எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஹெப்டாக்ளோர் பெஸ்டிசைடு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுங்க. யூ கேன் அரைவ் அட் தி ஆன்சர். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி 1 2 3 5 and 6 only. இந்த மாதிரி 5 அல்லது 7, இந்த மாதிரி 5 6 7ன்ற ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கனாலே எது வராதுன்றதை தேடுங்க. ஏன்னா எது வராதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வர மாதிரி தான் யூபிஎஸ்சி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆட்மேன் அவுட் எதுன்றதை தேடணும். இது ஜெனரல் கொஸ்டின். மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் சஸ்பெக்டட் டு காஸ் நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஜெனரேட்டட் as environmental pollutants from which of the following? பிரேக்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ், என்ஜின்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தால் ரெண்டுமே ஒன்றா வரணும், இல்லைனா ரெண்டுமே ஒன்றா வரக்கூடாது. அப்படி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நான் இது ரெண்டுமே வருதுன்னு எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸ் வித்தின் ஹோம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூஸிங் வுட்டன் ஃபர்னிச்சர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்களா? இப்போது வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸில் மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அதை அலோவ் பண்ணுவாங்களா? எதெல்லாம் ஈஸிலி யூஸபிள் அண்ட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி ஹியூமன்ஸாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக
will have a direct impact. இப்போ எப்படி பென்ஸு பென்சில்ஸு காஸ்மெட்டிக்ஸு ஹேர் ஆயில்ஸ் வராதுன்னு நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணோமோ அந்த மாதிரி தான் மைக்ரோவேவ்ஸ் வித்தின் ஹோம்ஸ்ன்ற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்ன? டெலிஃபோன் லைன்ஸ், அதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் இது எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பவர் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 1, 2, 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 1, 2, 1, 4. இந்த கொஸ்டின் எல்லாமே அப்ரோச் பண்ணுற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். எல்லாத்துலேயுமே நமக்கு சோர்ஸஸும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆன்சரும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் அப்ரோச் பண்ணுற விதத்தை இதுலேருந்து கற்றுக்கணும். ஓகேவா? இன் இந்தியா த யூஸ் ஆஃப் கார்போஃபியூரான், மெத்தில் பாரத்தியான், ஃபோரேட், ட்ரையசோப்ஸ் இஸ் வைட்லி viewed with apprehension. என்னென்ன இது எல்லாத்தையுமே these are all the pesticides used in agriculture. ஓகேவா? அப்போ எல்லா பொல்யூட்டன்ஸை பற்றியும் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இந்த செஷன் வந்து முடிவுக்கு வருது. ஸோ இது எல்லாமே இந்த கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஓசோன் டெப்ளிட்டிங் சப்ஸ்டன்சஸ், கிரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பொல்யூட்டன்ஸ் அண்ட் பொல்யூட்டன் சென்ட்ரிக்காக இல்லாமல் ஏரியா சென்ட்ரிக்காக நம்ம பார்க்க வேண்டிய குரூப்ஸ். ஸோ எதெல்லாம் டெய்லி ஜெனரலான பொல்யூட்டன்ஸாக எதெல்லாம் இருக்குது, ஏர் பொல்யூட்டண்ட்டாக எதெல்லாம் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட்டன்ஸாக எதெல்லாம் இருக்குது, தென் ஸ்பெசிஃபிக்காக டீக்ரடேஷனுக்கு உட்படாத பிளாஸ்டிக் கண்டெய்னிங்ஸ் அடிட்டிவ்ஸாக எதெல்லாம் நியூஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதுவும் எஸ்பெஷலி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வுட்டன் ஃபர்னிச்சர்ஸு அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ் எதுன்றதை டெஃபினட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்தந்த ஏரியாஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வரக்கூடிய டாபிக்ஸில் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக அடுத்த டாபிக்ஸில் பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே என்னென்ன ஒவ்வொரு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸு, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மெஷர்ஸ் என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, அதனால் ஏற்படக்கூடிய என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்ஸ் எஸ்பெஷலி அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் என்னென்ன இருக்குதுன்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.